بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. So, ரயான் பிரதர் வந்தீங்க போல. ஸோ அவரை பண்ணி கொண்டு கொஞ்சம் 1 minute பின் பண்ணுறேன் வரேன். ரயான் வந்துட்டு அது ஒரு வந்தானே இல்லையா? ஒரு ஒரு நிமிஷம் இருங்க, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். ரைட், சரிதானே? ரைட், மீன் சரி. டைம். ரைட், நாங்கள் இந்த துவா செய்து கொள்வோம். ரைட், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இந்த துவா எல்லாரும் செஞ்சு கொள்வோம். اللهم اجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب الهم. யா அல்லாஹ், குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும் என் மார்பின் ஒளியாகவும் என் சோகத்தை போக்கி என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக. அந்த துவாவோட அடுத்தது இந்த துவாவையும் நிச்சயமாக ஓதிக்கிறோம். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் வஹல் மின் முத்தக்கிர். இன்ஷா அல்லாஹ். இதையும் மனசுல ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது இது ஞாபகம் இருக்குதானே? இது அவசியம் செய்யும். எல்லாரும் பார்ட்டிசிபேஷன் இந்த கிளாஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். சரியானே? நான் ரயான் பிரதரையும் தவுத் பிரதரையும் ரிப்பீட் பண்ண சொல்லுகின்ற போது, கேள்வி கேட்டா பதில் அளிக்கின்ற போது நீங்க பதில் அளிக்கணும். அப்படி முடியாத பதில் அளிக்க நீங்க உங்களோட மைக்கு மியூட்ல இருக்கும், நீங்க பதில் அளிக்கிற. அடுத்தது சட்லையும் முடியுமானாக்கள் அதுக்குரிய இதுகளை சட் பண்ணலாம். சரியான? இது வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் இதை படிக்கிறதுக்கு எங்களோட வளர்ச்சிக்கு இது வெரி முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது குயிஸ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தெரியல போல அடுத்த கிளாஸ்ல கிடைக்கும். இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். புரிதலை வெளிப்படுத்தும், அண்டர்ஸ்டாண்டிங்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது இது. இதை மிக நாங்கள் கவனம் இதில் செலுத்த வேண்டும். அடுத்தது நாங்கள் இப்போ குர்ஆன முடிக்க வாசிப்பதில்லை. நாங்கள் அதை வாசிப்பது ஏதோ ஒன்றை தொடங்குவதற்காக. இன்ஷா அல்லாஹ் போன கிளாஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் ஒரு டச் ஒன்று வந்திருக்கும் போல இருக்குது. என்ன வந்திருக்கா? ஆமா. வருதா? வாசிப்பது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் இது ஒரு முடிவல்ல, வாழ்க்கை மாற்றும் ஒரு தொடக்கம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் நாம முயற்சிக்கணும். அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட அடிக்கடி நாங்கள் துவாக்களை சேர்த்துக்கொள்ளணும். எங்களோட முயற்சி அடுத்த இறைவென்ற உதவி, அதை நாங்கள் அடிக்கடி வச்சுக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் இதுவரை படித்தது ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நான் எங்கே இருக்கிறோம்ங்கிறது. சரிதானே? நாங்கள் 3 வகையான வேர்டுகளில் சரிதானே அரபிக்கில் இஸ்மை பற்றி தான் நாங்கள் படிக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் ஞாபகப்படுத்துவேன், வெரி இம்பார்ட்டன்ட். தற்போது படித்து முடித்தது இஸ்மின் நிலை. இஸ்மோட படித்து போட்டு இஸ்மில் 4 பாடம்: நிலை, எண், பால், வகை, ஸ்டேட்டஸ், நம்பர், ஜெண்டர், டைப். தற்போது படித்து முடித்தது ஸ்டேட்டஸ், அதாவது நிலை. இஸ்மின் நிலைகள் 4 பாடங்கள். அதில் நிலையின் வடிவங்கள் நாம் பார்த்தோம். 3 வகையான வடிவங்கள் இருக்கும். ஒன்று ரஃபா, நஸ்பு, ஜர். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும். சரிதானே? அதை எப்படி நாங்கள் அரபிக்கில் சொல்றது 2வது பாடம் நிலையில். 3வது பாடம் படித்தோம், அது இலேசாக இருக்குமா அல்லது கனமாக இருக்குமாங்கிறது பார்க்குறது. இஸ்ம் இயல்பாகவே தடிப்பமாக இருக்கும், ரஃபா ஸ்டேட்டஸ்ல வரும். சரியா? அது தடிப்பம் இல்லாமல் இலேசாக வருமாக இருந்தால் அதுக்கு காரணம் இல்லாமல் வர முடியாதுங்கிறதை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிலை மாற்றும் திறன், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்துருந்தோம் 4வது பாடம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியில் முதலாவது ஃபுல்லி ஃப்ளெக்சிபிள். ரஃபா ஒரு இஸ்ம் எடுத்தா 3 நிலையிலையும், ரஃபா, நஸ்பு, ஜர், அதில் 3 நிலையிலையும் ஃபுல்லாக வளைகிறது, முழுமையாக வளைந்து கூடிய சொற்கள் படுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வளைந்து கொள்ளாதது ஒரே நிலையில தான் இருக்கும். ரஃபாவா நசுபா என்று எங்களால் சொல்ல முடியாது.
வாக்கியத்தில் வைத்து தான் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் அது ரஃபாவா நசுபாங்கிறது ஒரே நிலையிலாம் இருக்கும். மூன்றும் ஒரே நிலை மாதிரி தான் இருக்கும். அதாவது வளையாதது. அது நாங்கள் படித்திருக்கேன். உதாரணமாக அலிஃப் மக்சூரா, அலிஃபில் முடிகிற சொற்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் வேர்ட், பகுதிகளை வளைந்து கொள்ளக்கூடியதுகள் நாங்கள் படித்தோம். அதாவது அது ரெண்டு நிலையைத்தான் காட்டும். ஒன்று ரஃபா, அடுத்தது நசுபு ஜர்ரும் ஒரே நிலையில இருக்கும். கசராவை எடுக்காதுன்னு நாங்கள் பார்த்தோம். அரபி அல்லாத பேர், இடங்கள பேர், பெண்கள பேர், அதெல்லாம் படிச்சிருந்தானே ஞாபகம் இருக்கும். இவ்வளவுதான் நாங்கள் படித்தோம். தற்போது நாங்கள் இருக்கிறது வசனத்தில் வேர்டுகளில் ஒரு ஆக சிறிய வேர்டு வந்து லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் வேர்ட், அடுத்தது ஃப்ராக்மெண்ட் அண்ட் சென்டென்ஸ் என்று படிச்சிருந்தோம். இப்போது இருக்கிற நாங்கள் வேர்டு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று ஃப்ராக்மெண்ட், அதாவது கொஞ்சம் 2 வேர்டுகள் சேர்ந்த இதுகள் இன்றைய கிளாஸும் அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் போய் கொண்டிருக்க போவோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸில் போவோம். நான் இதை நான் கொஞ்சம் பாயிண்டரை எடுத்து கொடுப்பேன். சரிதானே? ஃப்ராக்மெண்ட் சரியான. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸில் நாங்கள் இஸ்மில் இன்னைக்கு இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. இஸ்மில் நாங்கள் படிக்க 4 பாடம்: ஸ்டேட்டஸ், ஜெண்டர், நம்பர், டைப். இப்போ என்ன இருக்கு இதில்? இப்போது ஸ்டேட்டஸில் அந்த பாடத்தில் நாங்கள் கடைசியாக படித்தது லைட் அண்ட் ஹெவி ஃப்ளெக்சிபிலிட்டி. இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒரு இஸ்ம் எடுத்தா ஒன்று ரஃபா, நசுபு, ஜர் நிலையில் இருக்கும். அது அரபிக்கில் எப்படி சொல்லுங்கிறது தான் அந்த ஸ்டேட்டஸோட நிலை. இது ரெண்டும் அடுத்தது இந்த லைட் அண்ட் ஹெவியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதை பற்றி மேலதிகமான பாடம். ரஃபா, நசுபு, ஜர்ற அது எவ்வளவு லைட்டாக ஹெவியாக வருது, ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கிறங்கிறது தான் நாங்கள் கடைசியாக பார்த்த இந்த 3வது பாடம். அதாவது ஃபுல்லி லைட் அண்ட் ஹெவி ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதான படித்தது கிளியர் தானே? கிளியர். கிளியர் கிளியர். இதுதான் நாங்கள் இதுவரை படித்ததில் இது. நாங்கள் இன்னும் ஒரு விஷயம், இந்த டேபிள் உங்களுக்கு அவசியம் ஞாபகத்தில் இருக்க போகும். இது இருக்குதா தாவூத் பிரதர்? இருக்கு, அவசியம். அது பொதுவாக இப்படித்தான் நீங்க நினைவில் வச்சுக்கணும். உன், அன், இன், ஆனி, ஐனி, ஐன், ஊனா, ஈனா, ஈனு. அதுக்கு பெண்ணுக்கும் அதே தான். உன், அன், இன், ஆனி, ஐனி, ஐனி தான். முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி. அப்படின்னா இது ஆனி, ஐனி, ஐனி தான். அடுத்த ஒரே ஒரு வித்தியாசம், புளூர்ல ஆத்துன், ஆத்தின், ஆத்தின். இதுல டவுட் இருக்கா? இல்லதானே? ரைட். அப்படின்னா இதுதான் எங்களோட ஷோர்ட் ஃபார்ம். உன், அன், இன், ஆனி, ஐனி, ஐனி, ஊனா, ஈனா, ஈனா. சரியா? அடுத்தது ஆத்துன், ஆத்தின், ஆத்தின். ஞாபகம் இருக்குதானே? அப்படின்னா இங்க நீங்க ஒரு சில நேரம் நாம முஸ்லிம் அங்கக்குள்ள பாருங்க. சரியானே? கொஞ்சம் ஒரு நான் சொல்றேன். இது முஸ்லிம் தானே நார்மல் சார்ட். இதை ஆணி ஆகக்குள்ள இதுக்கு முந்தைய எழுத்த நீங்க முஸ்லிம் மானி, அந்த மீம் லாஸ்ட் எழுத்த முஸ்லிம் முன்னுங்கிறது தானே, அந்த மீம் எழுத்த அதை முஸ்லிம் மானி என்று வரும். ஆணிங்கிறது ஈனா ஆகக்குள்ள, ஐனிய வரக்குள்ள அந்த எழுத்து ஆ சவுண்ட்ல முஸ்லிம் மைனி, அந்த கடைசி எழுத்துற சவுண்ட்ல இருந்து அது கீழாகும். புரிஞ்சுதானே? முஸ்லிம் மைனி. முஸ்லிம்ங்கிற வேர்ட கடைசி எழுத்து மீன் தானே. ஆண்டா முஸ்லிம் மைனி என்ன போட்டிருக்கேன் பாருங்க. அப்படித்தான். அதே மாதிரி முஸ்லிம் அப்படின்னா வா ஊனா வரக்குள்ள அது ஊ சவுண்ட்ல வரக்குள்ள இது முஸ்லிம் மூனா அந்த சவுண்ட்ல வரும். அடுத்தது ஈனா தானே. ஈனா வரக்குள்ள இந்த மீம் கடைசியில் எடுக்கிற அந்த சவுண்டை வச்சு எடுக்கணும். முஸ்லிம் மீனா, முஸ்லிம் மீனா. இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கும் தானே. அதே மாதிரி முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின். முஸ்லிம இந்த கடைசி தாவ ஆனி, தானி, தைனி, தைனி. ஞாபகம் சரிதானே? அடுத்தது முஸ்லிம் மாத்துன், முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத். இதுல ஏதாவது டவுட்டுகள் ஒன்றும் இல்லை தானே? ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ரிமைண்ட் திஸ் ஒன். அதுக்கு அடுத்தது நாங்க குயிக்கா லைட் பண்ணினோம். இது ஃபுல் சார்ட் தானே. இதுக்கு ஆண் பால், இது பெண் பால். லைட் ஆகினது ஞாபகம் இருக்கா ரயான் பிரதர்? எப்படி இதுல என்ன செஞ்சோம்னு ஞாபகம் இருக்குதானே? இதை லைட் ஆகி பொதுவாக இயல்பாக எந்த நிலையில வரணும்? மிஸ்ஸும் ஹெவியா வரணும். ஹெவியா இந்த மேலுக்கு இருக்கிற சாட்டா தான் இருக்கும். ரஃபா வந்தா முஸ்லிமுன்னா வரணும், இல்லாட்டி முஸ்லிமானியா வரணும், அல்லது முஸ்லிமூனா வரணும். பெண்ணண்டா முஸ்லிமத்துன் நண்டு வரணும். முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். இந்த நிலைகள் தான் ரஃபா ஸ்டேட்டஸ்ல நார்மல் வரணும். அது ஒரு நசுபா வாரங்கன்னா டீட்டெயில்ஸ் அவர்
இந்த நிலை. ஜர்ரா வரண்டா இந்த நிலையில வரும். புரிஞ்சுதோ? அதே மாதிரி இதை எப்படி நாங்க லைட் ஆக்குறோம்னு பார்த்தோம். முஸ்லிமு, முஸ்லிமா, முஸ்லிமி, இதை உன் சவுண்டை எடுத்துடுறது. எடுக்கும் போது சிங்குலர்ல இதை உ ஆ இ. அதுக்கப்புறம் இதை ரெண்டு டியல் இருவருக்கும் பன்மைக்கும் நூனை எடுத்துடணும். எடுக்கின்ற போது அந்த நூன் சவுண்ட் இல்லாம போகும். ஆண்டா முஸ்லிமானிய வந்து முஸ்லிமா, முஸ்லிமை இந்த நூன் வெளியே எடுக்கிறது. இதுல முஸ்லிமை, முஸ்லிமு, முஸ்லிமி, முஸ்லிமி ஞாபகம் இருக்குதானே? ஒரு தடவை ரஃபா இந்த ரயான் பிரதர் இந்த சார்ட்டை ஃபுல்லா சொல்லுங்க. முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்து, முஸ்லிமாத்தும். முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின், சரி, லைட்டா சொல்லுங்க. முஸ்லிமு, முஸ்லிம, முஸ்லிமி, முஸ்லிமா, முஸ்லிமை, முஸ்லிமை, முஸ்லிமு, முஸ்லிமி, முஸ்லிமி, ம். முஸ்லிமத்து, முஸ்லிமத, முஸ்லிமதி, முஸ்லிமாத், முஸ்லிமாத்து, இல்ல, முஸ்லிமாத், முஸ்லிமத்தா, முஸ்லிமத்தா, முஸ்லிமத்தானி தானே. முஸ்லிமத்தா, ஆனா முஸ்லிமத்தா. ஆமா, ம். முஸ்லிமத்தா, முஸ்லிமத்தை, முஸ்லிமத்தி, முஸ்லிமத்தை, முஸ்லிமத், என்ன? ஆ, முஸ்லிமத்தா, முஸ்லிமத்தை, முஸ்லிமத்தா, முஸ்லிமத்தை. முஸ்லிமத்தை, முஸ்லிமத்தை, ம். முஸ்லிமத்து, முஸ்லிமாத்து அலிஃப் ஆ சரி. முஸ்லிமாத்து, முஸ்லிமாத்து, முஸ்லிமாத், முஸ்லிமாத்து, முஸ்லிம் மாத்தி. மாத்தி, முஸ்லிமாத்தி. மாத்தி. இதை கொஞ்சம் நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரக்குள்ள எல்லாரும் எவ்ரி ஒன் ப்ளீஸ், இந்த டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு போகிற கிளாஸ்ல போகக்குள்ள இந்த அப்ளிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நாங்க ரெகக்னைஸ் பண்ண போறோம். இது ஒரு ஃப்ளூவண்டா வரணும். அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நல்லா எல்லாரும் செய்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் 4 தரம் 10 தரம் இதை டேபிளை பாடமாக்கும். அதுக்கு பிறகு வார அப்ளிகேஷன் ஃப்ராக்மெண்ட் எல்லாம் இதை வச்சு தான் நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுவோம். ஒரு இசும் என்ன நிலையில இருக்கிற இந்த சார்ட்டை வச்சு தான் அப்ளிகேஷன் இஸ் லைக் அ டேபிள். ம். 2 1/2 1/3 1/4 அந்த டேபிள் இதுதானே. மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி தானே இது. நாங்களே தெரியும். ஓராம் 2ஆம் டேபிள் 3ஆம் டேபிள் 4ஆம் டேபிள் அந்த டேபிள் மாதிரி தான். we have to be very clear on this one இன்ஷா அல்லாஹ். நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது. அடுத்தது ப்ரொனவுன்ஸ், பிரத்யேக பேர் சொற்கள், சுட்டு பேர். இது பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருவோம். இது நீங்க கேளுங்க. நீங்க ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி கேட்போங்க. ரைட், மாஷா ஆமா. அல்லாஹ். அந்த எப்படி தாவூத் பிரதர், எப்படி நீங்களும் உங்களுக்கும் படிச்சிருக்கேன் உஸ்தாத். ஓகே ரைட். முதல் ரயான் சொல்லுங்க பாப்போம். முதல் இதுக்கு முந்தி எனக்கு இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன்? ரெண்டா முதல் நபர். முதல் நபர் முதல் ஆனா. நபர். தாவூத் பிரதர் சொல்லுங்க. ஓகே, முதல் நபர் ஆனா ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னா என்னன்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஐ என்ன ஆண் பற்றி பெண் சொல்ல? தன்னை ஆண் தன்னை பெண் பற்றி இருவருக்கும் பொதுவானது. தன்னை பற்றி சொல்ல, அப்படித்தானே? ஆமா, தன்னை பத்தி சொல்றது. அதாவது நான் என்கிற இது விஷயம். நான். இரண்டாவது நபர் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொன்னா நாம். நீங்கள். நீங்கள் முன்னுக்கு நீங்கள். இருக்கிறவர். அதாவது ஆமா. எங்களுக்கு க்ளோஸ் பக்கத்துல ஒருவர், எனக்கு முன்னுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள்ங்கிற வேர்டுக்கு தானே யூ ஆமா. யூ ஆர் இன் நீங்கள். ஃப்ரண்ட் ஆஃப் மீ. நீங்க இப்ப எனக்கு க்ளோஸா இருக்கீங்க. கூடிய பாகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து ரசூல் ஸல்லல்லாஹு நீங்கள் நீ என்ற மாதிரி நீங்கள் என்று சொல்லப்படும். சரியானே? நீங்கள் என்ற நீங்கள் என்ற மாதிரி சொல்லப்படும். சரியானே? அடுத்தது கூடியதா க்ளோஸா. அடுத்தது தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் அவன் அவள். அவர்கள். அவன் அது அவர்கள். தூரத்துல டிஸ்டன்ஸ். அவங்க க்ளோஸா இருக்காங்களா இல்லையா? ஆமா. க்ளோஸா இருக்காங்களா டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க? இல்ல அவர்கள் டிஸ்டன்ஸ். யார் அந்த அவர்கள்? அவன் உங்களுக்குள்ள இவரை பற்றி தெரியுமா? அவரை பத்தி அவன் நம்ம தெரிஞ்ச அவர் அவன் தெரிந்தான அந்த போய் அவரை பத்தி நான் பேசுறேன். டிஸ்டன்ஸ். சில நேரம் அல்லாஹ்வுடைய கோபத்திட வெளிப்பாடுகள் அவர்களை நீங்கள் என்று சொல்லாமல் அவர்கள் என்று டிஸ்டன்ஸ் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்துகள்ல விழித்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள். இப்ப அதை உங்களுக்கு தெளிவாக நான் ஆகணும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். சரிதானே? இது ஞாபகம்.
இப்போது ரயான் பிரதர், இந்த மேலுக்கு ம் இருந்து வருவோம், தேர்ட் பர்சன்ல இருந்து வருவோம். சரியானே? தேர்ட் ம் பர்சன் சொல்லுங்க பாப்போம் அந்த டேபிள. இது வந்து ஒருமை, இது இருமை, இது பன்மை. ஆண்பாளுக்கு هو சொல்லுங்க. ம் هو ம். هم இல்ல, ஹுவ ஹும சொல்லுங்க. ஆ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க பாடமாக்கிற முறையில சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். هو هما هم ஹுன் 1 மினிட். சரியானே? ஹுவ ஹுமா. هو هما هم ஹும் ஹும் هي ம். هما ஹுன் உன்னா. هن هن ஹுன்னா ஓகே, 1 أنت மினிட். ம். ஓகே, கோ ஹெட். அந்த أنت أنتما ம். أنتن அந்தும். அந்தும் أنتم ம். அந்தும் أنت எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஆ. أنت أنتما ம். أنتن ஓகே. அந்துன்னா ம் ம். أنا نحن ஆனா நான் 1 மினிட். நான் இப்ப பார்த்து எல்லாரும் நான் ம் சொல்லுவேன். நான் சொன்னதுக்கு பிறகு நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். மைக்கில் இருக்கிறாக்கள் மைக் ஓப் பண்ணி போட்டு சத்தம் போட்டு சொல்லுங்க. சரியானே? நீங்க ரெண்டு பேரும் என்னோட ரிப்பீட். நான் சொல்லுவேன் ஹூன்னு சொன்னா நீங்க அடுத்தது நீங்க ரிப்பீட் பண்ணணும். நான் அடுத்தது ஹுமாண்டா நீங்க 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து இப்ப சொல்லணும். சரியானே? ஓகே இதை நான் 10 டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி கொண்டுட்டு நான் சில ஒரு செக் கொண்டு செய்வேன் நான், இன்ஷா அல்லாஹ். ரைட், சொல்லுங்க. ஹுவ, ம் ஹுவ ஹுமா, ஹுமா هما ஹும். ஹும் هم 1 மினிட். ஹுவ, ஹுமா, ஹுவ ஹும். ஹுமா ஹும் மைண்டில் எடுத்து சொல்லுங்க. ஹுவ, ஹுமா, ஹுவ هو ஹுமா هما هما ஹும் هم ஹும். ஹும் هو ஹுவ, هما ஹுமா, ஹுமா هم ஹும். ஹும் ம். هو சொல்லுங்க நீங்க. ஹுவ هما ஹுமா هم ஹும் ஹுவ ம். ஹுமா هو ஹும் هما هم ஹுவ ஹுமா هو ஹும் هما هم ஹுவ هو ஹுமா ஓகே, هما ஹும் هما هم சொல்லுங்க. ஹுவ ஹுமா ஹும் هو هما هم ஹுவ ஹுமா هو ரயான் ஹும் هما பிரதர், هم நீங்களும் சொல்லுங்க. هم ஹுவ, ரெண்டு ஹுவ பேரும் هو சேர்ந்து. ஹுமா ஹும் هما هما هم هم ஹுமா ம். ஹும் ஹுவ ஹுமா ஹும் ம். சரியா? இப்படி சொல்லணும். அடுத்தது சொல்லுங்க. ஹிய, ஹுமா, ஹிய ஹுன்னா. ஹுமா ஹுன் هن ஹுன்னா. ஹுன்ன يا ஹுன்ன هما هن ஹிய ஓகே. ஹுமா ஹுன்ன يا هما ஹிய هم ஹுமா ஹுன்ன يا ஹிய هما هم ஹுமா ஹுன்ன ரயான் يا பிரதர் சொல்லுங்க. هما هم நீங்க இப்ப أنت சொல்லுங்க. நான் இல்ல, நான் சொன்ன மூன்று இது ரெண்டு சொல்லுங்க. ஹுவ, ஹுமாகும், ஹிய, هو ஹுமாகும். هما هو هما هم ம். هي هما هن ஓகே. இன்னொரு தரம் அப்படியே கையை வச்சு போட்டு சும்மா இப்ப சொல்லுங்க. ஹுவ, ட்ரை பண்ணுங்க. هو هو ஹுமா هما هم ம். هي هما هن ஹுன்ன எகெயின். هو هما هم هي هما هن ஹுன்ன தாவூத் பிரதர். ஹி ஹுவ, ஹுமா ஹும் நான் சொன்னது ஹும் மட்டும்தான். ஹுவ, ஹுவ ஹுமா ஹுன் ஹும். ஹும் ஹுவ, ஹும் ஹுமா, ஹுவ ஹும். ஹுமா ஹும் ம். ஹுவ ஹுமா ஹும் ம். ஹிய ஹுமா ஹுன்ன அகெயின். ஹுவ, ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹும். ஹுமா ஹுன்ன ம். ஹுவ ஹுமா ஹும் ம். ஹிய ஹுவா ஹுன்ன ஹிய, ஹுமா, ஹுன்னா. இங்க ஹுன்ன பாருங்க, இது ஹுவ தானே. இதுவும் ம் ஹுமா, இதுவும் ஹுமா. இது ரெண்டும் ஹுமா. இது தே, ஆண்கள் ஹும், பெண்கள் ஹுன்னா. ஹுன்ன எப்படி? ஆண்களுக்கு ஹும், ம் பெண்கள் ஹுன்னா. அதாவது பன்மை. சரியா? பன்மை ம் ஹுவண்டா அவன், ஒரு ஆள். ம் ஹுமாண்டா 2 பேர் ஆண்கள். ஹும்மண்டா அவர்கள். டோன்ட் வரி அபவுட் த மீனிங். நவ் ஃபர்ஸ்ட் ஒன். ஹுவ, ஹுமா. பாருங்க ஒரு தரம் கவனமா அந்த மைண்ட்ல இந்த எழுத்தை பார்த்து மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஹுவ, ஹுமா, ஹும். நல்ல சத்தம் ஹிய, ஹிய ஹுமா, ஹுமா ஹுன்னா. ஹுன்ன ஹுன்னா. ஹுவ, ஹுமா, ஹும். வித் மீ. ஹிய, ஹுமா, ஹுன்னா. நான் தான் படிக்கிறேன், நீங்க படிக்கல. எல்லாரும் வாயும் போன் சொல்லணும். ஹுவ வாயத்தோட ஹுவ ஹுமா வாய். ஹும் ம். هي هما هن ம். ஹுன்ன அகெயின். هو ஹுவ هما ஹுமா هم ஹும் هي ஹிய هي ஹுமா هما هن
هن ம் هو هما هم ம் هي هي هما هما هن هن சொல்லுங்க இதை திரும்ப பார்க்காம எல்லாரும். هو هما هو هم هما هم هي هي هما هما هن هن Again. هو هو هما هم هما هم هي هي هما هما هن 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 ஓகே, இதை நீங்க இன்னொரு தடவை அடுத்த முறை நாள் அரைய பண்ணும். இப்ப இது வந்து மூன்றாம் நிலை தானே, ரைட்? இதை ஆமா பார்த்துட்டோம். இப்ப செகண்ட் பர்சன், இரண்டாம் செகண்ட் நிலை பர்சனுக்கு ஆண்பால் அந்த அந்துமா அந்தும். அந்துன் பாருங்க கொஞ்சம் டோன்ட் வரி. அந்த அந்துமா அந்துமா அந்தும். அந்தும் அந்தும் அந்த அந்துமா அந்துமா அந்தும். அந்தும் அந்த அந்துமா அந்த அந்தும். அந்துமா அந்தும் அந்த அந்த அந்- துமா அந்தும் அந்தி அந்து அடுத்து இது தீ என்று வரும். இப்ப தா வரது, இப்ப இது அந்தி அந்த இப்ப அந்தி ஈ ஈ சவுண்ட்ல வருது. இது அந்த, இது அந்தி. அந்தி அடுத்தது அந்துமாவும் ரெண்டும் உண்டு. சேம் அடுதான் இது அந்துன்னா, இது அந்தும் தானே. இப்ப அந்துன்னா ஆமா பாருங்க, இது அந்தும், இது அந்துன்னா. அந்தும் அந்துன்னா அந்துன்னா மைண்ட் எடுத்துக்கணும். துன்னா இது அந்தா, இது அந்தி. அந்துமா இது அந்தா அந்துமா, அந்துமா துமாவை சேர்க்குது. அந்தும் அந்தும் அந்தி அந்துமா அந்துமா. அந்தும் ரைட், சொல்லுங்க பாப்போம் ஒரு தடவை. அந்த 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 அந்துமா அந்துமா அந்தும் அந்தும் அந்தி அந்துன்னா 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 இதை பார்த்து 3 டைம்ஸ் சொல்லுங்க. அந்த அந்துமா அந்தும் அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா ம். அந்த அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா பார்க்காம ரேன்ஸ் ப்ரோ சொல்லுங்க. அந்த அந்த டேபிள். அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா தாவூத் பிரதர். அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா உங்களோட மகன் சொல்லுங்க, அவர் தானிஷ் தானே, தாவூத் சொல்லுங்க. अंतुम அந்த अंत अंतुमा अंतुम अंति अंतुमा अंतुन्ना இப்ப இந்த இந்த நாளையும் சொல்லுங்க பாப்போம். ஹுவா ஹுமா தாவூத் பிரதர். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன் உன்னா அந்த ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா ரைட், உங்களோட மகன் சொல்லட்டும். हुआ हुमा हुम हुन हिय हुमा हुन्ना अंत अंतुमा अंतुम अंति अंतुमा अंतुन्ना ரயான் பிரதர். ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்னா அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா வெரி குட். இப்ப இது உங்களுக்கு வந்துட்டு தானே. இதன் அடுத்த கிழமையில் இதே மாதிரி நீங்க ஸ்பீடா வரணும். அந்தி அந்துமா அந்தும்னா இது வந்து ரெண்டாவது பேர் முன்னிலையில இருக்கிறாங்க. இவங்க முன்னிலை இருக்கிறாங்க, இவங்க தேர்ட் பர்சன் தூரத்தில் இருக்கிறாங்க. இப்ப என்ன பத்தி சொல்லணும். ஆனா अना நஹ்னு. ஆனா இது நான், நாங்கள் இருவர், இல்லாட்டி பன்மையிலையும் சொல்லலாம். சரியான நாங்கள் எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். இருவருக்கும் சொல்லலாம், 2 பேருக்கு மேற்பட்ட நாங்கள். சரியானே. அப்படின்னு சொன்னா அனா என்றால் யார்? நான், அனா. ஐ ஐ நஹ்னு நீ வி. வி தி ஓகே, சோ அனா நஹ்னு சொல்லுங்க. அனா அனா நஹனு நஹ்னு 3 தடவை சொல்லுங்க. அனா அனா நஹனு அனா நஹ்னு அனா நஹனு அனா அனா. நஹனு எல்லாரும் ரிப்பீட் பண்றது தானே, சட் பண்ணுங்க. ஆர் யூ ரிப்பீட்டிங் எவ்ரிவன்? எல்லாரும் சட் பண்ணுங்க. அப்ப நான் ரிப்பீட் பண்ண எஸ் சொன்ன எஸ் போடுங்க பாருங்க. சரியானே. எல்லாரும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். நீங்க இன்ஷா அல்லாஹ் ரிப்பீட் பண்ணினா தான் எங்களுக்கு தெரியும் நீங்களும் பாடமாக்குறீங்களா இல்லைன்னு. இல்லாட்டி நாங்க 3 பேரும் தான் படிக்கிறோம், நாங்க மாதிரி தான் எனக்கு விளங்கு. எவ்ரி ஒன் ஹஸ் டு ப்ளீஸ் எஸ் ஓ நோ, ஐ வாண்ட் டு நோ. only 15 members, where is others? ரைட், எல்லாரும் நீங்க சொல்லணும். இப்ப ரயான் பிரதர் கம்ப்ளீட் சார்ட்டை ஒரு தரம் பார்த்து சொல்லி போட்டு பார்க்காம நீங்க உள்ள சொல்லணும்.
هو هما هم ம். هي هما هن أنت أنتما أنتم أنت أنتما أنتن أنا نحن Now பார்க்காம கம்ப்ளீட்டா هو هما هم هي هما هن أنت أنتما أنتم أنت أنتما أنتن أنا نحن தாவூத் பிரதர் எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க هما ஹுவ ஃபர்ஸ்ட் ஹுவ هو هو هما هم هي هما هن أنت أنتما أنتم أنت أنتما أنتن أنا نحن உங்களோட மகன் சொல்லட்டும் அவரோட பேர் என்னன்னு சொல்ல தானிஷ் தானே دانش ஓகே தானிஷ் பிரதர் சொல்லுங்க هو هما هم هي هما هن أنت أنتما أنتم أنت أنتما أنتن أنا نحن அல்ஹம்துலில்லாஹ் இது நீங்க இது அடுத்த முறை கிளாஸ்ல வரக்குள்ள எல்லாரும் ஒரு 10 டைம் ரிப்பீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிதானே இது பாடமாயிட்டு வரணும் நான் உங்களை இந்த கிளாஸ்ல இன்றைக்கு இன்னொரு அடுத்த சாட்டையும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரெயின் பண்ணணும் அடுத்த கிளாஸ்ல ஃப்ளூவெண்டா வரும் இப்படித்தான் பாடமாக்குறேன் இப்ப மெத்தட் பிள்ளைக்கு தானே எப்படி பாடமாக்குறேன் சரிதானே இப்போ ஹுவாண்டா அவன் ஹி அவன் هي உமா அண்டா அவர்கள் இருவர் இருமையை சொல்ல டியூல் அவர்கள் இருவர் போத் ஆஃப் தேம் சரியானே ஹும் என்று சொன்னால் அவர்கள் தே என்கிற சொல்லு இது வந்து ஆண் பால் மஸ்குலின் சாட் சரியானே அவரை என்று நாங்க சுட்டி காட்டி சொல்றது அவன் அவர்கள் அவர்கள் இருவர் அவர்கள் பன்மை அதான் ஹும் சரிதானே ஹியண்டா அவள் உமாண்டா அவள் இருவர் அவர்கள் இருவர் உன்னாண்டா அவர்கள் இது பெண்களை பத்தி நான் சொல்ல அந்த ஆண்டா நீ அவர் ஆணுக்கு சொல்ல நீ என்று நான் சுட்டி காட்ட சொல்ல அந்துமாண்டா நீங்கள் இருவர் யூ டூ அடுத்தது அந்தும் all of you நீங்கள் என்கிறதா அது அந்தி இது வந்து அந்தா பெண்ணுக்கு அந்தி வருது பாருங்க இது அந்தா இது அந்தி அடுத்தது அந்துமா நீங்கள் இருவர் பெண்கள் அந்துன்னா நீங்கள் பெண்கள் all of you என்று சுட்டி காட்டுற நீங்கள் 2 பேரை கொடுக்க நீங்கள் அந்துமான் all of you அந்துன்னா நீங்க படிக்கிறீர்கள் உங்க சொல்லக்கூட அடுத்து அனா மீன்ஸ் நான் ஐ நஹ்னு மீன்ஸ் நாங்கள் இப்ப நாங்க இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது ஹுவதானே ஆண் பால் هو பெண்ணுக்கு எப்படி வரும் هي هي ஹிய வரும். இது ஹுவ இது ஹிய. ஹிய. هي இருவருக்கு பெண்மைக்கு என்ன வரும் ஹுமா 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 உமா ஹுமா ரெண்டும் ஒருமையா இருக்கா இல்ல ஒன்றும் சேமா இருக்கா இல்லையா ரெண்டும் ஒருமையா இருக்கு நீங்க பார்த்துக்கோங்க இது ஒரு ஒப்சர்வேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இதைத்தான் நாங்க பார்க்க போறோம் படிக்க போறோம் குர்ஆன்ல வரக்குள்ள எப்படி இது என்னது இது ஆணுக்கும் ஹுமா தான் பெண்ணுக்கும் ஹுமா தான் பெண்ணுக்கு டிபெண்ட் ஆஃப் ஹுமா. த சென்டென்ஸ் we can do. இது அவர்கள் அங்கக்குள்ள இது ஹும் அண்டு இருக்கும் இது உன்னாண்டு இருக்கும் பெண்ணுக்கு ஹுன்னா விளைஞ்ச இது ஹும் இது உன்னு ஹுன்னா ரைட் இது விளங்கிடுதானே ஹும்மண்டா அவர்கள் ஆண்கள் உன்னாண்டா அவர்கள் பெண்கள் ஆண் சரியானே உமா ரெண்டுக்கும் சமம் அதே மாதிரி அந்தாண்டா நீ ஆணுக்கு சொல்ல அந்தி பெண்ணுக்கு சொல்ல பெண்ணு ரெண்டு பெண்களுக்கு ரெண்டு பேருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேம் அந்துமா 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 விளங்கிச்சா இது ஒப்சர்வேஷன் நவ் யூ டு பி வெரி கேர்ஃபுல் நவ் மைண்ட்ல கொண்டு வரணும் அந்துமா அந்துமா அந்தும் நீங்கள் அந்துன்னா இது அந்தும் இது அந்து இது அந்துன்னா உன்னா இதுல உன்னா இல்ல இருக்குது பெண்கள் உன்னா இதுல அந்துன்னா இது அந்தும் அந்துன்னா பாருங்க ஒப்சர்வேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் அனாக்கு நான் அனா நஹ்னு புரியுதா இதை நான் உங்களோட கேட்டா ஹுமா என்றால் ரஃபா என்ன இருவர் என்று படா குயிக்கா சொல்லணும் ஹும்மன்னு சொன்னா அவர்கள்னு சொல்லணும் ஹுன்னாண்டா அவர்கள்னு சொல்லுவேன் அந்துன்னாண்டா நீங்கள் பெண்கள் அந்தும் நீங்கள் ஆண்கள் ஆண்கள் சரியோ அப்படின்னு சொல்லணும் அந்தியண்டா பெண்கள் குயிக்கா ஒரு சின்ன ஒரு இதை நான் கேட்கிறேன் பாஸ்ட் ஹும் தெரிஞ்சா சொல்லுங்க ஹும்மண்டா என்ன அவர்கள் ஆண் ஆண்
ஆண்கள் அவர் ரைட் ஹுன்னா அவர்கள் பெண். அவர்கள் பெண் ஹுமா ரெண்டுத்துக்கும் வரும், மேலும் ஃபீமேலும். இடத்துக்கும் நீங்கள் ஆண் மேல் என்ன இருமை ஆண் இருமை மேலும் இருவர் ஃபீமேலுக்கும். அவன் இருவர் அவள் அவள் இருவர் இருவர், அவள் இருவர். அவன் இருவன் அவள் இருவர் ரெண்டு பேரை சொல்ல அப்படி சொல்லுங்க அந்தி அந்தி நீ அவள் நீ பெண், நீ பெண், நீ 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 பெண் நீ பெண். பெண் ஸோ அந்தா ஆண். நீ நீ ஆண் ஆண். நீ மீனிங் என்ன நீ 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 ஆண் நீ நீ ஆண் ஓகே அந்துன்னா அந் அந்துன்னா நீங்கள் எல்லா பெண்கள். ஹுன்னா உன்னா நீங்கள் அவர்கள் ஆண்கள் எல்லாம். நீங்கள் அவர்கள் அவர் பெண்கள் பெண்கள் ஹுன்னா ஹுன்னா அவர்கள் ஹுன்னா ஓகே, அவர்கள் பெண்கள் அந்துன்னா நீங்கள் பெண்கள் நீங்கள் பெண்கள். ஓகே, புளுரல் ஞாபகம் இருக்குதா Correct. இப்படி நீங்க கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். observe வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெகக்னிஷன் விளங்கிச்சா புரியுது புரியுது. அந்துமா அந்துமா வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீங்கள் இருவர்கள். அவர்கள் அவர்கள் ரெண்டும் அவர்கள் அவர்கள் அவர்கள். அந்துமா நீங்கள் அந்- நீங்கள் இருவர் ஆமா பெண்கள் ஆண்கள் உமாண்டா தான் உமாண்டா தான் ஆமா, உமானா அவர்கள். கரெக்ட். நீங்கள் பெண்கள் ஆண்கள் இருவர்கள். இப்ப அந்துமாண்டா அந்த அந்துமா அந்துமா அதேதான். அந்துமாண்டா அந்தனா- நீங்கள் இருவர் நீங்கள் ஆமா இருவர். நீங்கள் இருவர் இப்படி நீங்க அடுத்த கிளாஸ்ல கேட்பேன் நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாரி அடுத்த கிளாஸ்ல கேட்பேன் நீங்க இந்த டேபிளை பாடமாக்கின மட்டும் இல்ல உங்களோட மைண்ட்ல நான் இந்த கேள்விகளை கேட்பேன் அடுத்த கிளாஸ்ல ஃபெயில் ஆகிதான் ஆகும் ஃபெயில் ஆகக்கூடாது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாஸ் ஆகும் அதாவது நானும் இதே ஸ்டேட்டஸை தான் கடந்து போனேன் சரியானே இதுல வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமில்லை நாம குர்ஆனை படிக்கிறோம் முயற்சிக்கிறோம் நாங்க படிக்கக்குள்ள சம்டைம் எங்களோட இதுகள் ஞாபகம் மறதி வரலாம் இது ஜோக் பண்றதுக்கு இல்லை நாங்க படிக்கிறதுக்கு நீங்களும் பிள்ளையாக எடுக்க மாட்டேன் நானும் பிள்ளையாக எடுக்க மாட்டேன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேணும் நானும் உங்களை போலத்தான் இருந்தேன் தற்போது கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் நல்லா சொல்லக்கூடியதா இருக்கிறேன் சரிதானே முயற்சி அல்லாட துவா இறைவன் உதவியோட இன்ஷா அல்லாஹ் போகலாம் இது வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள சொல்றது ரெகக்னிஷன் நீங்க இந்த எழுத்து இது வந்தா இது ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறது உங்களால சொல்ல முடியக்கூடியதா இருக்கும் புரிஞ்சுதா வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள் நீங்க வீட்டுல விட்டா நீங்க படிக்க மாட்டேங்கிறது தான் நான் இங்க படிப்பிச்சு தரேன் நீங்க இல்ல, வீட்டை இப்ப நீங்க போனா நல்லா homework செய்ய சொல்றவங்க மாட்டேன் மட்டும் இல்ல உஸ்தாத், இப்ப நல்லா சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிட்டீங்க. நீங்க எல்லாரும் நீங்க எனக்கு சொல்லி தரணும் ம். சரியா ரைட் இந்த டேபிள் இருக்கணும் அடுத்த முறை நான் எப்படி கேள்வி கேட்டேனோ ஹுமாண்டா நீங்க இருவர் ஆண் இருவர் பெண் என்று சொல்லணும் குன்னாண்டா அவர்கள் பெண்கள் பெண்கள் உம்மண்டா அவர்கள் ஆண்கள் என்று சொல்லணும் ஆண்கள். இதுல மீனிங் என்ன உம்மண்டா அவர்கள் டைரக்ட் மீனிங் தே உண்ணா புரிஞ்சுதா அந்துமண்டா all of you அந்துனாண்டா all of you இது all of you ஆண் இது all of you பெண் அந்துமாமின் யூ டூ ஆணுக்கு சொல்ல ஆண்கள் பெண்கள் இருவர்கள் இருவர் புரிஞ்சுதானே அந்தாமின் யூ அந்திமின் யூ நன்றி. பெண் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் புரிஞ்சுதானே இது ஒருமை இந்த சைட்ல இருக்கிற அவ்வளவு ஒருமை இது இருமை இது வந்து பன்மை உண்மை இது வந்து சிங்குலர் இது டுயல் இது புளூரல் புரிஞ்சுதானே இது வந்து கிளியர் இந்த அடுத்த டேபிள் இன்ஷா அல்லாஹ் யோடுனா அனந்த டேபிளை இதை எப்படி பாடமாக்குறேன்னு சொல்றேன் இது வந்து முந்தியதெல்லாம் ரஃபா தானே ரஃபா இப்படித்தான் வரும் ஆமா இண்டிபெண்டா ஆமா, இருக்கும் எல்லாமே இருப்பா. இதெல்லாம் ரஃபா ஸ்டேட்டஸ்ல இருக்கும் புறணும் இப்படி நீங்க கண்டுபிடிச்சிருந்தா இப்படி இண்டிபெண்டா இருந்தா இது ரஃபா செயலை செய்தவராக வருவார் வாக்கியத்தில் விளைஞ்சுதானே ஒரு சப்ஜெக்டா இருப்பார் டைம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர நீங்க உங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னா 3 மாச குழந்தைக்கு மில்க்கு தான் சாப்பாடு இப்ப நீங்க தண்ணியும் உங்களுக்கு சாப்பாடு மில்க்கும் குடிப்பேன் இப்ப தண்ணியும் குடிப்பேன் தண்ணியும் இது குடிப்போம் ரெண்டும் இப்ப உங்களுக்கு தெரியும் சாப்பாடு என்றா முந்தி உங்களுக்கு ம். மில்க் மட்டும்தான் சாப்பாடுன்னு தெரியும் இப்ப ரெண்டு இன்னும் கொஞ்சம் போகல எல்லாமே சாப்பிடக்கூடிய நிலவரம் காட்டிலும் கொஞ்சம் செர்லெக்ஸ் செர்லெக்ஸ்க்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் என்ன சொல்ற நெக்ஸ்ட் செர்லெக்ஸ். அதே மாதிரி எல்லாமே சாப்பிடுவேன்
நீங்க பலாப்பழம் தெரியுமா? பலாப்பழம் ஆ தெரியும். பலாப்பழம்னா ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஆமா. ஃப்ரூட். அது கூட சாப்பிடுவீங்க இன்ஷா 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 அல்லாஹ். அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே அது நான் இப்ப ரைட். சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கேன் ஷேக். மாஷா அல்லாஹ். சரி இப்பதான் எக்ஸ்பென்சிவ் அது. இப்ப இந்த கிளாஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். மாஷா அல்லாஹ். எனக்கு விளங்கிட்டு போல, அதான் விளங்கிட்டு நீ சாப்பிடுவீங்க குயிக்கா இன்ஷா அல்லாஹ். உஸ்தாத் ரைட். அடுத்தது அதான் கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருக்கு. அவரை கையில் இருக்கிற வாசம் எனக்கு பிடிச்சிட்டு. ம். ரைட். இப்போ அது நசபு ஜர்ரும் எப்படி வருமான்னு சொன்னா பாருங்க, நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் பாடமாகும். முதல் இருக்கிறது ஹீய விடுங்கோ, ரெண்டாவது இதை விடுங்கோ, இதையும் விடுங்கோ, இதையும் விடுங்கோ. இது ஹூவாவும் பெறலாம், ஹீயாவும் இருக்கும். இட் டிபெண்ட் ஆன் த எந்த வேர்டுக்கு அட்டாச் பண்றங்கிறத பொறுத்து தான் இது. எந்த ஹர்ஃப் சரியானே ஒரு ஹர்ஃபோட இதை அட்டாச் பண்ணா இது எப்படி சம்டைம் ஹூவா வரும், ஹீயா வரும். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அடுத்த ஸ்லைடு போக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இது ஹுமாவாவும் பெறும், ஹிமாவாவும் பெறும் சம்டைம். இது ரஃபா, இது நசுபு அல்லது ஜார் ஸ்டேட்டஸ். கரெக்ட் தானே? நஸ்பு அல்ல, அதாவது டீடைல்ஸ் அவன் பெறலாம் வாக்கியத்துல அல்லது ஜர்லையும் பெறலாம். இது ஹுமா, இது ஹிம், இது ஹும், ஹிம். அப்படின்னு நீங்க பாடமாக்குற எப்படின்னா முதல் ஹூ, ஹுமா, ஹும். எப்படி ஹூ, ஹுமா, ஹும். ஹும். நீங்க மறக்கட்டாச்சுன்னா இதுக்கு ஹூவுக்கு பதிலா ஹீ வரும், ஹுமாக்கு பதிலா ஹிமா வரும்ங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹும்முக்கு பதிலா ஹிம்மாவும் அது இருக்கும். சரிதானே? அடுத்தது அந்த ஹியே இருக்குத்தானே பெண்ணுக்கு ஹா. ஹிய. ஓகே, பெண்ணுக்கு அது ஹுமா, ஹுமாக்கு ஹுமா தான், ஹுன்னா ஹுன்னா தான். ஹிமா. இதுல ஏதாவது டிஃபரெண்ட் வருதா? இல்ல. இல்ல. அடுத்த டேபிள் உங்களுக்கு கிளியரா நான் ஒப்சர்வ் பண்றது காட்டுறேன். நீங்க மைண்ட்ல எடுத்துக்கணும். ஹிய தானே பெண், அப்படியே இல்லையா? ஆமா. ஹிய. ம். அப்பா இது ஹா யாவதுல கொண்டு ஹுமா தான், அதுக்கும் இதுக்கும் ஹுமா தான், ஹுன்னாக்கு ஹுன்னா தான். ஏதாவது சேஞ்ச் இருக்கா அதுல? இல்ல. இல்ல. இது ஹுவா ரஃபா, இது ஹூ. ஹுமா ஹுமா தான், ஹும் ஹும் தான். புரிஞ்சுதோ? அந்தாக்கு கா. ஷேக் ஒரே டவுட். ம். ஹும் ஹிமான் இருக்குல்ல, ஏன் ஹிமான் இருக்குது, அப்புறம் ஹும் ஹிம்னு நீங்க இருக்குது? கொஞ்சம் இதை நான் சொல்லக்குள்ள நீங்க அங்கே கொஞ்சம் பாருங்க. நான் சொல்ல இந்த சம்டைம் இந்த இந்த லைனை மட்டும் பாருங்க. கூடிய பாகம் ஒரு ஹர்ஃபோட ஏதாவது அட்டாச் பண்ணக்குள்ள சரியான விச் ஒன் இது வந்து ஹூவா இருக்கும் நசுபாகிறப்ப. சரியானே? சம்டைம் டிபெண்ட் ஆன் த வேர்ட் அது ஹீயாவும் பெறலாம். அச்சா, இதோட அட்டாச் பண்றது. ஓ, சரி, சரி. இது ஹுமாவா இருக்கிறது, சம்டைம் ஹிமாவாவும் இருக்கலாம். கூட வரலாம். இது ஹும்மா இருக்கிறது, இது ஹிம்மாவும் பெறலாம். இது ஹாவா தான் பெறும், வேற இதுவும் பெறலாம். இது ஹும்மாவும் இருக்கும், ஹிமாவும், ஹுமாவாவும் பெறும், ஹிமாவும் பெறும். இது ஹுன்னாவும் பெறும். இது நீங்க பாடமாக்கக்குள்ள இதை நீங்க பாடமாக்க தேவையில்லை, ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். நீங்க ஹூ கண்டா ஹீயாவும் பெறலாம், வச்சுக்கொள்ளும். இது எக்ஸாம்பிள் இப்ப ரதியல்லா அன்ஹு, ரதியல்லா அன்ஹா, கரெக்டா? சாரி, which one? ரதியல்லா அன்ஹு, ரதியல்லா அன்ஹா. ரைட். சாபாங்கள சொல்றோம்ல ஹூ. நாம ரியல் எக்ஸாம்பிள் எதோட கிளியரா வருதுங்கிட்டு நாம எல்லாரும் அடுத்த ஸ்லைட்ல எல்லாம் இருக்குது. நாங்க அந்த எண்ணத்தோட அட்டாச் பண்றோம்ங்கிறத கிளியரா பார்ப்போம். சில நேரம் இஸ்மோட அட்டாச் பண்ணலாம், சில நேரம் ஹர்ஃபோட அட்டாச் பண்ணலாம். we are going to learn that. for the time being keep it. சரியானே? ஒரு டவுட் பண்ணுங்க. ஆ, இப்ப இதுல ஹிமா ஹுமான்னு இருக்கு வந்து நஸ்பு ஜர்ன்னு போட்டிருக்கோம். ஓ, ப்ரீவியஸ் டேபிளையும் ஹுமா ஹிமான்னு படிச்சிருக்கோம், அதுல வந்து ரஃபான்னு சொல்றோம். அது எப்படி? அது எல்லாத்துக்கும் ஒன்று மாதிரி தான் இருக்கும். நீங்க டிபெண்ட் ஆன் இந்த நீங்க யூ வில் ரெகக்னைஸ் இட். அந்த இண்டிபெண்டன்ட் நவுன் வந்து இண்டிபெண்டன்ட் வரும். இது வந்து ஒரு ஹர்ஃபோட இல்லாட்டி ஒரு இஸ்மோட அட்டாச் பண்ணி வரும். we will நாங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். do not worry. நான் இப்போ உங்களுக்கு பாடமாக்குறது தான் இப்ப சொல்லுவேன். ஃபோக்கஸ் கிளியர் நினைக்கிறேன். கிளியரா? when we go to the real example, முதல்ல படிச்சது தனியா வரும், அதே மாதிரி தான் வரும். வேர்ட்ல வரும்போது அதே தனியா மாதிரி தான் இருக்கு. வரும். இது அட்டாச் பண்ணிருக்கு. இது வந்து வேர்ட் கூட அட்டாச் ஆகும்போது அதனால ஷேக் அது நஸ்பும் ஜர்ரும் மற்ற எழுத்துக்களோட சேர்த்து வரும். சேர்த்து வரும். டோன்ட் வரி. எழுத்தா வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து நான் வரக்குள்ள தெளிவாக காட்டுவேன் நான். சரி சரியானே? சரி. எது தண்ணி எது மில்க்ன்னு உங்களுக்கு விடும். இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுதா? ரைட். அதே மாதிரி இந்த அந்தாக்கு கா எப்படி வரும்? அந்தாக்கு கா, அந்துமாக்கு குமா, கா குமா. குமா
கும். குமா எப்படி வரும்? கும் கா. குமா நீங்கள் கா குமா கும். இது குமா நஸ்பாவும் இருக்கலாம் ஜர்வாவும் இருக்கலாம். நஸ்பா இருக்கலாம் நஸ். என் ஃபோண்டா நசு, ஜே என்றா ஜர். முழங்கி தானே? அப்படின்னா இது ம். கா குமா கும். சரியா? அந்த அந்துமா அந்தும் தானே? இப்ப அதை வச்சு போட்டு நஸ்பா வரக்குள்ள எப்படி பேசும்? கா குமா கும். கா குமா கும். குமா கி கும் குமா குன்னா. கும் கி குமா குன்னா. குன் குன்னா 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 குன்னா. குன்னா அல்ல குன்னா. ஓகே. கா குமா கும். கி குமா குன்னா. குன் நசுபுக்கு நீ, ஜர்ருக்கு இ. இது அனாக் நான். நீங்களுக்கு நான். நஹ்னு தானே? நான். இப்படிதான் வரும். இதுல மீனிங் உங்களுக்கு நான் முந்தி படிப்பிச்சேன். இதுக்கு உதாரணம் இதுல ஞாபகம் இருக்கா? நான் போன கிளாஸ்ல விளங்கப்படுத்தினது. ஆமா இது என்னத்துக்கு எந்த சந்தர்ப்பத்தில் வருமாங்கிறது தமிழ்ல விளங்குறோம். இப்ப ஹூண்டா இண்டிபெண்டன்ட் பண்ணணும். சரிதானே? ம். இண்டிபெண்டன்ட் பண்ணணும். ஹூ ஹீயோ டீட்டெயில்ஸ்ல வரும். சில நேரம் டீட்டெயில்ஸ் வரக்குள்ள ஒன்று ஹூவாக இல்லாட்டி ஹீயா இருக்கும். ஜர்ரா வரக்குள்ள ஒன்று ஹூவாக இருக்கும். ஹீ ஸ்லீப், அவன் தூங்குறான்னு அவன் செயலை செய்தது. அதை அந்த வந்து ஹூவை யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து சப்ஜெக்ட், அதாவது செயலை செய்யணும். சரியானே? நான் அவனை பார்த்தணும்னு சொன்னா நீங்க யூஸ் பண்றது ஹூ, அந்த எழுத்தோட அது அட்டாச் பண்ணுவீங்க. அதே மாதிரி அவனுடைய காரியங்களுக்குள்ள ஜர்ரா வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க பார்க்கலாம். ஒரு தரம் குயிக்கா சொல்லி போட்டு நாம் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். அடுத்த கிளாஸ்ல நீங்க எல்லாரும் பாடமாக்கும். சொல்லுங்க அப்போ. ஹூ 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 ஹி இல்ல இப்படி வாங்க. ஹீய டோன் பாடமாக்க வேண்டாம். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். நீங்க ம். பாடமாக்குங்கோ. ஹூ ஹுமா ஹும். ஹுமா ஹும் குமா ஹூ ஹூ ஹா ஹுமா ஹுமா ஹும். ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுமா ஹுன்னா. ஹுன்னா குன்னா கா கா கும் குமா குமா கும். கும் குன் கி கி குமா குமா குன்னா குமா குன்னா. குன்னா குன்னா நீ ஃபோ இய நசுப், ஈ ஃபோ ஜர். இ for nasab nasab ஈ நீ ஜர் ஃபோ நீ ஃபோ நசுப், நீ ஃபார் ஈ ஃபோ நஸ்பு ஜர். யா, ஜர் ஈ ஃபோ ஜர். அடுத்தது வாங்க. நீ அடுத்தது நஹ்னுக்கு நான் ஃபுல் டேபிள காட்டுறேன் பாருங்க. அதுக்கு முந்தி ரைட். இது சரிதானே? இதுல மீனிங் எப்படி வரும்னு சொன்னால் அவனை, அவன்ங்கிற கருத்தோட வரும். ஹிஸ் ஹிம் என்ற இதில் வரும். இது சென்டென்ஸ்ல என்ன வரும்? ஐ சோ ஹிம். இங்க பாருங்க, ஐ சோ ஹிம். ம்ஹும். ஐ சோ ஹிம். அவன் சாரி டீட்டெயில்ஸ் தானே இது. ம் நான் அவனை பார்த்தேன். அவனை என்கிறது டீட்டெயில்ஸ் தானே. அப்படி என்று வரக்குள்ள தமிழ்ல அவனை அவன் என்று வரும். விளங்கிச்சு தானே? அதுதான் அது. சரியான ஒன்று இல்லாட்டி அவனுடைய காரியங்கக்குள்ள நசுப் ஜர்ராவும் வரலாம். அதே மாதிரி ஹுமாங்கிறது நாங்கள் வசனத்துல நாங்கள் பார்ப்போம் குர்ஆன் ஆயத்துக்கள். அப்போது உங்களுக்கு விளங்கும். டோன்ட் வரி. அவர்கள் இருவரையும் ஹுமா அல்லது ஹிமா அவன். சரிதானே? அவர்களை அவர்களின் என்ற கருத்தோடு இது வரும். அவளை இல்ல அவன். அடுத்து அவர்கள் இருவரையும் தெம். பாருங்க, இது போத் ஆஃப் தெம். உன்னை நான். இந்த மீனிங் ஓட தான் இது டைரக்ட் மீனிங். உங்களுக்கு டோன்ட் வரி அபவுட் திஸ். பாடமாக்க தேவைன்னு அவசியம் இல்லை. உன்னங்கிறதுலாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தரேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஈஸி. நோ நீட் டு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹிம் இஸ்ங்கிறது ஒரு யாவத்தில் வச்சிருந்தா காணும். அவனே அவனுங்கிறது. சரிதானே? டோன்ட் வரி அபவுட் திஸ். அப்படின்னா நீங்க பாடமாக்குவேல். ஹூ ஹுமா ஹும், ஹா ஹுமா ஹுன்னா, கா குமா கா கும், குமா கும் கி குமா கி குன்னா, குமா குன்னா நீ ஃபோ நீ இ நசுப், நா ஈ ஃபோ ஜர், ஜர் நஹ்னு நா நா நசப் சரிதானே? நீங்க ஒரு தடவை என்னோட சொல்லுங்க எல்லாரும் 3 டைம். ஹூ ஹூ ஹுமா ஹூ ஹுமா ஹுமா ஹும். ஹும் ஹும் ம், ஹா ஹுமா ஹுன்னா ஹுமா ஹுன்னா கா ம், கா குமா ஹுமா கும் ம், கி கி குமா குமா குன்னா குன்னா ம். நீ ஃபார் நஸ்பு ஈ ஈ ஃபார் ஃபார் ஜர் ஜர் நா நஹ்னு ஃபார் நா நா இப்படி பாடணும். குயிக்கா கொஞ்சம் சொல்லுங்க. ஹூ ஹுமா ஹும், ஹூ ஹுமா ஹுமா ஹும் ஹும் ஹா ஹா ஹுமா ஹுன்னா, ஹுமா ஹுன்னா கா ஹுமா ஹுன்னா கா குமா கா கும் குமா கும், கா ஹுமா குன் கி குமா குன்னா, கி குமா குன்னா நீ ஃபோ நசுப், ஈ ஃபோ ஜர், நீ E ஃபார் for நசுப் nasab ஈ E ஃபார் for ஜர் jar நஹ்னு நா, நஹ்னு நா nahnu na
இப்போ இதை பாடமாக ஒரு தடவை இன்னொரு தடவை குயிக்காக சொல்லி போட்டு அடுத்த சப்ஜெக்ட் போவோம். அடுத்த டைமில் நெக்ஸ்ட் கிளாஸில் வரக்குள்ள இனஃப் டைம் இருக்கு. யூ ஹேவ் டு கம் ஃப்ளூவன்ட்லி திஸ் ஒன். இன்ஷால்லா. ட்ரை பண்ணுங்கோ. இது வந்து வெரி பேக் போன். இது நீங்கள் இப்போ படிக்கலைன்னு சொன்னால் இன்ஷால்லா யூ ஆர் மாஸ்டர். நாங்கள் நிறைய குர்ஆனுடைய தொடர்பு ஏற்படும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் எந்த பேஜை புரட்டினாலும் நிறைய இருக்கும். இதை பற்றி இவ்வளவு தான். சரியானே? அதை நாங்கள் இந்த எழுத்து ஐடென்டிஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எப்படி வருங்கிறத நான் படிக்கிறேன். ஹூ நான் ஒரு தடவை சொல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. திரும்ப இப்படித்தான் பாடமாக்கணும். ஹூ ம். உமா ஹும், ஹா உமா ஹுன்னா, கா குமா கும், கி குமா குன்னா, நீ for nasib, ஈ for jar, நஹ்னுனா. இந்த டேபிள் ஃபுல் டேபிள் இருக்கு. இதுதான் நான் இப்போ சொன்ன டேபிள். இது இண்டிபெண்ட், இது வந்து அட்டாச் பண்ணணும். அது ரெண்டையும் ஒரு இது ரஃபா வரும் செயலை செய்தவர். இது வந்து ப்ரொனவுன் வந்து டீட்டெயில்ஸாக வரும் அல்லது ஜர்ரா வருங்கிறத நான் படித்தோம். இப்போது இந்த இது இப்படி தான் இருக்கு. நான் ஃபுல் டேபிளை தான் இது வந்து இண்டிபெண்டாக தானே பார்த்தீங்களா? இண்டிபெண்ட் தானே, இதெல்லாம் ரஃபா தானே. ஹுவ ஆமா. ஹுமாஹும் சேம் திங். கியம் இது அட்டாச் ஆகிறக்குள்ள எப்படி வருது? இது ரெண்டையும் இதில் காட்டிருக்கு. உங்களுக்கு இந்த டேபிள் தந்திரிகம் கிளாஸில் நீங்கள் என்ன பார்க்கலாம். இது ரெண்டையும் குரூப்ல இது குரூப்ல இருக்கு சார். குரூப்ல இருக்கு. ஹுவர் இது ம். வந்து எப்படி நசுபு ஜர்ராய் கண்டு காட்டியிருக்கிறோம். இதை நீங்கள் எல்லாம் பாடமாக்கி வர வேண்டும். அடுத்த கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் குமாண்டா என்னன்னு குயிக்காக சொல்லும். சரியோ? ஞாபகம் இருக்கு. இங்கே பாருங்க. இப்போ குமா போத் ஆஃப் தெம் இண்டிபெண்டனுமா தான் அட்டாச்சுமா தான். ஹும் ஹும் ரெண்டும் ஒன்று தான். இது ஹியர் ஹுமா ஹுமா ரெண்டும், அதாவது ரஃபாவும் அதுதான், நசுபு ஜர்ரும் அதுதான். இது ஹுன்னா இதுவும் ஹுன் அதுவும் சேம் தான். இங்கே தான் சேஞ்ச் ஆகுது. அந்த அந்த இது கா, அந்துமா குமா, அந்தும் கும், அந்தி கீயா வருது, அந்துமா குமா வருது. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. யூ ஹேவ் டு கோ அண்ட் அப்சர்வ். என்ன மைண்டில் எடுத்துக்கொள்ளணும். அந்துன்னா குன்னா பாடமாக்குறது மாதிரி பார்த்து நீங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளணும். இது இந்த டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட். வை ஐ எம் கிவிங் யூ ஹேவ் டு அப்சர்வ் அண்ட் பிரிங் இட் இன் த மைண்ட். சரியானே? ஸ்கேன் இட். ஆனா விளைஞ்சானே இது நசுபு ஜர், நீ ஃபோ நசுபு, ஈ ஃபோ ஜர், நஹ்னு. இந்த டேபிள் நீங்கள் மைண்டில் வைக்கணும். இது ஹுவ இப்படி இருக்கும், இது அட்டாச் ஆகல இப்படி இருக்கும். ஹுமா ஹுமா எல்லாம் சேம். பாருங்க, இது பெண்ணுக்கும் ஹுமா ஹுமா. சரிதானே? அந்துமுகு அந்துமா குமா, அந்துமா சரியா, அதுக்கும் குமா அட்டாச். அந்துமா அந்துமா ரஃபா அட்டாச் என்ன? குமா குமா. விளைஞ்சிடும். அந்தும் அதுக்கு கும், அந்துன்னா குன்னா. இப்படி வரணும். உன்னா உன்னா இது சேம், இதெல்லாம் சேம். இதை யூ ஹேவ் டு ஒப்சர்வ். வெரி இம்பார்ட்டன்ட். பாடமாக்குறத யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் குர்ஆன்ல பாடக்குள்ள பார்க்கக்குள்ள இது எப்படி இருக்குங்கிறது நாங்கள் வெரி இம்பார்ட்டண்டாக படிக்கும். பாடமாக்குறது மட்டும் அல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மைண்டில் எது ஸ்கேன் பண்ணி வைங்க. கிளியரா பிரதர்? என்ன செய்யணும்னு விளங்குதா ரயான் பிரதர்? அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். கேட்டா நீங்க வேர்டு கேட்டா நாங்க பதில் சொல்லணும். நான் இந்த வேர்டு என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். நீங்கள் குர்ஆன்ல இப்போ நான் பார்க்கக்குள்ள என்னன்னு நீங்கள் இது ரஃபா நஸ்பா வருமா எப்படி அட்டாச் ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட் ரெகக்னிஷன். வை வி பை ஹார்ட் டு பிரிங் இட் இன் த மைண்ட், வை வி சி டு ரெகக்னைஸ். கிளியர்? நாங்கள் இப்போ நம்மளோட கிளாஸில் அரைவாசிக்கு மேலே இதில் எடுத்துட்டோம். நோ ப்ராப்ளம். ஐ வாண்ட் யூ டு லேர்ன். சும்மா நான் படிச்சுட்டு மட்டும் போகிறதில்ல, குவாலிட்டி லேர்னிங்கிறதுக்காண்டி தான் நான் படிக்கிறேன். நீங்கள் உங்களை விட்டேன்டா வீட்டில் போய் படிக்க மாட்டீங்க. அதுக்காண்டி தான் இந்த வகுப்பில் படிப்பிக்கணுங்கிறது தான் நாங்கள் இதை படிக்கிறோம். அடுத்தது நாங்கள் இந்த இதையும் பார்த்தோம். சரியானே? முஸ்லீமும் சார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நேற்று கிளாஸில் படித்ததை நான் புது சாப்டருக்கு போகிறதுக்கு முந்தி இப்போது நாங்கள் இஸ்ம் சார்ட் முஸ்லீம் சார்ட் படிச்சிருந்தானே. இதில் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு முஸ்லீம் சார்ட் கம்ப்ளீட் சார்ட் நாங்கள் படித்த அவ்வளவும் இதில் இருக்கு. ஸ்டேட்டஸ் என்ன? இது ஸ்டேட்டஸா இல்லையா? ஒரு ஆமா, ஸ்டேட்டஸ் ரஃபா. என்றா இஸ்ம் ரஃபாவா இல்லை நசுபா ஜர்ரா? மஸ்தபா ஜர்ரம். ரைட். இப்போ ஃபுல்லி முஸ்லீம் சார்ட், ஃபுல்லி ஃபிளெக்சிபிள் சார்ட் இப்படித்தான் இருக்கும். ரஃபா கரெக்ட், ஹெவியா இருக்கும். ரைட். இது சரியானே? இதை லைட் ஆக்குற சரிதான். எப்படின்னு நாங்கள் சொன்னோம். உங்களுக்கு தெரியும் எப்படி ஆமா. ஆகும். அதுவும் ரஃபா தான். லைட் ஆக்கினாலும் நசுப் ஆக்கினாலும் ஜர்ரா ஆக்கினாலும் அதுவும் ரஃபா நசுப் ஜர்ரா. இது வந்து நான் ஃபிளெக்சிபிள்.
நான் ஃபிளெக்சிபிள்ண்டா அறவே வளையாதது. வளையாது. மூசா தான் ரஃபாவும், மூசா தான் நசுபும், மூசா தான் ஜர்ரும். விளங்கித்தானே? ஜர்ரும். எல்லாம் இப்படித்தான் இருக்கு. எப்படி வாக்கியத்துல வாரங்கிறத வைத்து நாங்க ரெகக்னைஸ் பண்ணுவோம். டோன்ட் வரி, சோ ஈஸி. யூசுஃபு, யூசுஃபா, யூசுஃபா இது பார்ட்லி ஃபிளெக்சிபிள். பகுதி அளவு வளைந்து கொள்ளக்கூடிய சொற்கள். ரெண்டு நிலைகளை காட்டும். ஒன்று ரஃபாவும் ஒன்று ஒரு நிலையும் யூசுஃபும். நசுபு யூசுஃபா, ஜர்ரும் யூசுஃபா தான் இருக்கு. நோ கசரா ஃபோர்டிஸ். விளங்கிச்சா? இங்க கசரா வரும் தானே, அந்த கசரா வராது. அடுத்தது எண்டிங் சவுண்ட் பேர் ரெண்டு டியோல். முஸ்லிம் சாட் பார்த்தோம். முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி. இதை லைட் ஆகுறா உங்களுக்கு தெரியும். நூன் எடுத்துருவோம், சரிதானே? நூன் எடுத்தா முஸ்லிமா, முஸ்லிமை, முஸ்லிமை. யூ ஷுட் பிரிங் திஸ் இந்த சார்ட். வெரி இம்பார்ட்டன்ட் தட் டேபிள். முஸ்லிமூனா, முஸ்லிமீனா, முஸ்லிமீனா. இது பண்ணணும். முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தி, முஸ்லிமாத். இப்ப நாங்க படிச்சது ப்ரொனவுன் சார்ட். ஒரு ஹூவை கொண்டாந்தா ரஃபாவா இருக்கும், அந்தாவை கொண்டாந்தா இண்டிபெண்டன்ட் ப்ரொனவுன் கொண்டாந்தானே, அது வந்து ரஃபா ஸ்டைல். இப்போ ஹூவை கொண்டாந்தா இது நஸ்பாவும் இருக்கலாம், ஜர்ராவும் இருக்கலாம். இது அட்டாச் ப்ரொனவுன் இப்படி வரும். இல்லாட்டி கா வந்தா ஒரு அட்டாச் ப்ரொனவுன், அந்தா வந்தா ரஃபா நிலையில வரும். விளங்கிச்சா? இது நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். இது கிளியர் தானே? வாட் டு பி டன்? இந்த டேபிளை கையில வச்சு நீங்க பாருங்க. ரெண்டையும் வீட்டுல ஒழுங்கா பார்த்து மைண்ட்ல ஒப்சர்வ் பண்ணி 5 தரம் பாருங்க. நீங்க எப்படி நீங்க பார்க்கல இதை வச்சுத்தான் குர்ஆனை ஓத போறேன். ஓதக்குள்ள உங்களுக்கு மைண்ட்ல வரும். முதல் ஃபர்ஸ்ட் யூ டூ திஸ். குர்ஆனை ஓதி போட்டு இந்த டேபிளையும் ஒரு தரம் பாருங்க. சரியா? குர்ஆனை தினமும் ஓதுறது தானே கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த எழுத்தெல்லாம் குர்ஆனிலே உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும், விளங்கு. குர்ஆனை நீங்க ஓதி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த டேபிள்ல பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஓதிக்கிட்ட போக்குள்ள இதெல்லாம் நீங்க ரெகக்னைஸ் பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ். ஃபார் த டைம் பீயிங். ஓகே. அடுத்தது நாங்க நேத்து பார்த்தோம். அடுத்த சாப்டர் நாங்க படிச்சதை தெளிவாக வழங்க போறேன். எங்களுக்கு இருக்கிற இன்னும் 20 மினிட்ஸ். ஆர் யூ ரெடி? எனர்ஜெட்டிக்? இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா. டீ இல்லையே எங்க? கிளியர்? எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? ரெடியா? எல்லாரும் சட்ல உள்ளாக சட் பண்ணுங்க பாப்போம். ஆர் யூ ஓகே? எஸ். எஸ் அண்ட் டீ வரல தேவையில்ல உங்களுக்கு. 2 கேள்வி உங்களுக்கு கேட்டா நீங்க எனர்ஜெட்டிக் ஆயிடுவீங்க. ரைட். எஸ் அண்ட் போட்டுக்கொள்ளுங்க. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். அடுத்தது நாங்க ஹர்ஃபு ஜர் படிக்க போறோம். சரியானே? அல்ஹம்துலில்லாஹ். ரைட். நாங்க வி கோ ஆஃப் த ட்ரக்னே. நாங்க முந்தி பார்த்தோம் இஸ்மில். ரைட். இஸ்மிட நிலையில நாங்க பிரிக்கும். அதுல இஸ்மிட நிலையில ரஃபா, நஸ்பு, ஜர் அதை நாங்க எப்படி அதை தானே நாங்க ஸ்டேட்டஸ் ரஃபா, நஸ்பு, ஜர் ஐடென்டிஃபை பண்றது. அதுக்கு அடுத்தது நாங்க இது பார்த்தோம் தானே. இது இஸ்ம் தானே, இஸ்ம் தானே நாங்க படிச்சோம். அதுல தானே இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோம். கரெக்ட் தானே? இஸ்மோட தான். இப்ப ஃபியல் இருக்க ஆரம்பிக்கு. நான் இதை இப்ப படிக்க போறேன். இதை படிப்பிக்க போறேன். எது? ஒரு ஹார்ஃப். இப்ப நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆஃப் த ட்ராக். நாங்க இஸ்ம் படிப்பு இல்லை, ஆனா இஸ்ம் ஹர்ஃபை படிச்சுட்டு இந்த ஹர்ஃபையும் இஸ்மையும் எப்படி அட்டாச் எப்படி கனெக்ட் பண்றங்கிறத பார்க்க போறோம். இதான் எங்களோட ஆப்ஜெக்டிவ். இந்த ஹர்ஃபை ஃபிராக்மெண்ட். இது வந்து ப்ரொபொசிஷன் சொல்லுவாங்க, இடைச்சொல். அதானே? இந்த நாங்க படிச்சுட்டு அதை எப்படி இஸ்மோட அட்டாச் பண்ணி செயலில் வருதுங்கிறத பார்க்க போறோம். இதானே நீங்க பார்த்தோம்ல, இந்த ஹர்ஃபு வந்து தனியா இருக்கும் போது அர்த்தம் இல்லாத சொல். அதற்கு பிறகு மற்றொரு சொல் வந்தால் பூரணமாக அர்த்தம் தெரியும். அர்த்தம் கிடைக்க என்ன செய்யணும்? மற்றொரு சொல்லின் துணை தேவை. அதான பார்த்தோம். இது ப்ரொபொசிஷன் இங்கிலீஷ். இடைச்சொல் இன் தமிழ் முன்னிடை சொற்கள் என்று சொல்லுவாங்க. இன், இன், அட், ஃபோ, வித், டுங்கிற அந்த இடைச்சொற்கள். இதெல்லாம் தமிழ்ல முந்தி நாங்கள் விவரமாக ஆரம்ப கிளாஸ்ல வந்தோம். எப்படி வரும்? ஹி இஸ் இன் த ஹவுஸ், அவன் வீட்டுக்குள் இருக்கிறான். அப்படித்தானே? சி இஸ் அட் மஸ்ஜித். அட்ங்கிறது இது, அதோட இன்னொரு சொல் வருகின்ற போது தான் இது எப்படி வரும் என்று பார்க்கறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்போது பார்க்க போறோம். நாங்க சொன்னோம் 11 ஹார்ஃப் ஆஃப் ஜர் இருக்குது. எத்தனை? 17. எத்தனை? அதுல 17. எத்தனை? 11. அதுல 11 குர்ஆன்ல வரதை நாங்க பார்ப்போம். There are some more you will learn it. இந்த ஹார்ஃப் ஆஃப் ஜர் என்ன சொல்லுங்க. பா, பா, தா, 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 கா,
கா 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 லா லா ல வாவ் வாவ் வா மின் 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 ஃபி 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 அன் அன் ஹத்தா அலா அத்தா ஹத்தா இலா அலா 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 ஹத்தா இலா அலா அத்தா ta இலா ila பா தா கா லாம் வாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா சொல்லுங்க அவங்க முதல்ல இதை சொல்லுங்க பா தா காஃப் லாம் வாவ் பா சொல்லுங்க தா கா லா வாவ் la waw திரும்ப பா தா கா லாம் வாவ் பா பா தா தா கா கா லாம் வாவ் மின் ஃபி பா தா அன் கா அலா லாம் ஹத்தா இலா சொல்லுங்க அப்ப. min மின் fi ஃபி அன் அலா ஹத்தா இலா மின் ila ஃபி அலா பா அன் அலா தா ஹத்தா காஃப் இலா லாம் வாவ் hatta மின் ka ஃபி lam அன் waw அலா ஹத்தா இலா min fi an ala hatta ila சொல்லுங்க அப்ப திரும்ப பா தா காஃப் லாம் வாவ் பா தா கா ba லாம் ta வாவ் ka lam waw மின் ஃபி மின் அன் ஃபி அலா ஹத்தா இலா min மின் fi மின் ஃபி ஃபி அன் ala அலா ஹத்தா ila அத்தா இலா இலா இப்ப ரயான் ஆ இந்த லைனை சொல்லுங்க பா தா காஃப் லாம் வாவ் சொல்லுங்க பா தா கா லாம் வாவ் பா தா கா லாம் வாவ் பா தா கா லாம் வாவ் பா தா நீங்க கடும் கா ஃபாஸ்டா லாம் சொல்லுவீங்க என்ன விட ரைட் பா தா கா ஓகேவா லாம் வாவ் இப்ப சொல்லுங்க பா தா கா லாம் வாவ் பா மின் தா கா லாம் வாவ் பா மித்த தா முந்தி கா அடுத்து லாம் வாவ் ஓகே அடுத்து மின் மின் ஃபி அன் ஒரு தடவை பார்த்தோம் மின் ஃபி ஹத்தா மின் ஃபி அன் அன் அச்சா அலா ஹத்தா இலா மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா மின் ஃபி ஏனண்டா இந்த அன் வரிசை இம்பார்ட்டன்டா அந்த ஈஸியா சொல்லக்கூடிய வரிசைகள் ஆகியத்தான் இது வச்சிருக்கு அப்படி இருந்தவங்க மின் அப்படித்தான் ஃபி போகும் அன் அலா ஹத்தா இலா மின் மின் ஃபி ஃபி அன் அன் அலா அலா ஹத்தா ஹத்தா இலா மின் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா மின் ஃபி இலா அன் இலா அலா ஹத்தா இலா மின் மின் ஃபி ஃபி அன் அன் அலா அலா ஹத்தா இலா ஹத்தா இலா இலா பாத்தா பாத்தா ஒருத்தரம் கா சொல்லுங்க லாம் கம்ப்ளீட்டா வாவ் மின் ஃபி அன் ஹத்தா மின் ஃபி அன் அலா ஹத்தா மின் ஃபி இலா அன் அலா ஒன் மின் அல் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா மின் அப்படி ஃபி சொல்லுங்க அன் ஹத்தா ta மின் ஃபி மின் ஃபி அன் அன் அலா ஹத்தா இலா அலா ஹத்தா இலா சொல்லுங்க மின் ஃபி அன் மின் மின் ஃபி ஃபி அன் அன் அலா ஹத்தா அலா இலா இலா ஹத்தா இலா ala அத்தா hatta இலா min ஓகே fi an தாவூத் பிரதர் சொல்லுங்க அப்ப இந்த டேபிள நினைவுலைங்க பா தா கா லாம் வாவ் மின் ஃபி அன் அத்தா அலா ஹத்தா அலா இலா அலா அலா ஹத்தா இலா அத்தா இலா அலா ஹத்தா இலா அலா அத்தா இலா பாருங்க பாத்தா பா மின் தா கா ஃபி கா லாம் வாவ் மின் லாம் ஃபி வாவ் அன் மின் அலா ஃபி ஹத்தா அன் இலா மின் அலா ஃபி ஹத்தா அன் இலா அலா அத்தா மின் இலா ஃபி அன் அலா ஹத்தா இலா மின் ஃபி அன் அலா அத்தா இலா ஓகே ஞாபகம் இன்னைக்கு ரைட் அடுத்த கிளாஸ்ல யூ ஹேவ் டு பி பை ஹார்ட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் without this you cannot now you will appreciate now what is going to go சரிதானே ரைட் இந்த ப்ரொபொசிஷன் அதாவது the harf of jar இதுக்கு எந்த இலக்கண குணாதிசயங்களும் இல்லை சரி கிராமட்டிக்கலி ஒன்றும் இதுவும் இல்லை ரஃபாவும் ஜர்ரா அண்ட் நஸ்பன் கேட்டா நோ there is no எதுவும் இல்லை இதுக்கு ரஃபா ஒன்று சொல்லலாம் ஒன்றும் சொல்லலாம் இதுக்கு எந்த பண்பு தன்மைகளும் இல்லை ரஃபாவும் இல்லை நசுபன் ஆனா இந்த ஹர்ஃபு ஜர்கள் தமக்கு பின்னுக்கு வார இசும அடிச்சு காட்டி என்ன செய்யும் ஜர்னிலையா இதோட ஒரு இசும அட்டாச் பண்ணினால் இந்த பாவோட ஒரு இசும அட்டாச் பண்ணும் அதுக்கு பிறகு வார இசும் என்ன நிலையில வரும் என்ன ஸ்டேட்டஸ்ல வரும் ரஃபாவில் வருமா என்ன வரும் மனுஷனு என்ன ஜர்ரு நிலையில நிலையில வரும் ஜர்ரு நிலையில வரும். it makes the word ism right after it jar it makes the word ism right after it jar சேர்த்தோம்னா ஜர்ரு இந்த ஆயிடுச்சு. ஹர்ஃபுக்கு பிறகு வார இந்த இதுக்கு பிறகு ஒரு இதொண்ட கொண்டு வந்தோம்னா அது ஜர் நிலை ஆக்கும் எங்கட ஜர் சாட்டினா இருக்குதானே படிச்சது ஃபிளெக்சிபிள் ம். இது இந்த இதோட முஸ்லிமின்ங்கிற ஃபார்ம்லாம் வரும் ஜர் மூசாங்கிற இடத்துல மூசா அல் இஸ்லாமி தானே இது ரஃபா நஸ்பு ஜர்ன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியா இந்த ஜரோட இயக்கக்குள்ள இதோட இந்த மின்னோட அட்டாச் பண்ணினா
இது வந்து ஜர்நிலை என்று சொல்லலாம். விளங்கிச்சா? இது அன்னோட புரியுது. பாவோட அட்டாச் பண்ணா இது வந்து இது ஜர்நிலைன்னு சொல்லலாம். புரிஞ்சுதோ? அதே மாதிரி புரியுது. யூசுஃபா இது வந்து நசுபா ஜர்ரான்னு தெரியுமா உங்களுக்கு? ரஃபா யூசுஃபு யூசுஃபா தானே. இல்ல தெரியாது. இப்ப நசுபா ஜர்ராண்டா எதோட அட்டாச் பண்ண என்னவாகும்? இது ஸ்டேட்டஸ் இது ஜர் ஆயிடும். ஜர்ராய். அதே மாதிரி ஃபீயோட இதை அட்டாச் பண்ணினா முஸ்லிமைனி, முஸ்லிமூனா, முஸ்லிமீனா, முஸ்லிமீனா. அது நஸ்பாவும் இருக்கலாம், ஜர்ராவும் இருக்கலாம், முஸ்லிமீனா. ஜர்ராவும் இருக்கும். இதோட அட்டாச் பண்ண என்ன நிலைமையில வரும்? ஜர் ஜர்ரா ஆயிடும். ஆயிடும். ஜர்ரா வரும். உங்களுக்கு இப்போது கண்டுபிடிச்சிட்டு தண்ணிக்கும் மில்க்குக்கும் வித்தியாசம் எல்லாத்துக்கும் வித்தியாசம். புரிஞ்சுட்டா? முஸ்லிமீனா, முஸ்லிமாத்தின் நஸ்பாவும் இருக்கலாம், ஜர்ராவும் இருக்கலாம். Now you can identify now. நான் 3 மாசம் வளர்ந்துட்டு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இது ஹூ, இது என்ன நிலையிலேக்கு? அட்டாச் ப்ரொனவுன். அட்டாச் பண்ணணும். நசுபாவும் இருக்கலாம், ஜர்ரா. இதோட சேர்த்தா இது ஜர்ராக இருக்கு. ஆனா இது ஊ சவுண்ட்ல வந்து அந்த சவுண்டை வச்சு பார்க்கப்படா ப்ரொனவுண்டு. விளங்கிச்சானே? நான் ப்ரொனவுனுக்கு ஸ்பெஷலான படிப்பு. கிளியர்? ரைட். Now Clear. we'll see. அல்ஹம்துலில்லாஹ். Now I'm going to go பாண்டா வித் and மீன். தமிழ்ல உடன் இன். The direct meaning. Don't worry, we will see the example. கா மீன்ஸ் அல்லாவின் பெயரால் மட்டும் சத்தியம் செய்யும். இது சீரியஸா சத்தியம் செய்வதற்கு பயன்படுத்துகிறது. சரியா? கா அண்டா லைக் போல, லைக் கம்பரிசன், வில் சி. எக்ஸாம்பிள் வில் சி. போல ஒப்புமைக்கு யூஸ் பண்றது. லாண்டா உடைமைக்கா சொந்த, ஃபோர் என்ற கருத்து. ஹேவுக்கு இந்த உடைமைக்கு சொல்லதும் இருக்குது. பிறகு நாங்கள் ஃபோர் என்ற டைமிங் எடுத்துக்கிறோம். இது லா புறநவுனுக்கு யூஸ் பண்ணக்குள்ள லாமும் இசுமோட யூஸ் பண்ணக்குள்ள லீ என்ற சவுண்ட்லையும் வரும். லாங்கிற வேர்டு எப்படி? ஒரு இசுமோட அட்டாச் பண்ணக்குள்ள லா அண்டு வரும். ஒரு புறநவுனோட அட்டாச் பண்ணக்குள்ள லா ஒன்று வரும். ஒரு இசுமோட அட்டாச் பண்ணக்கூட இது லீ சவுண்ட்ல வரும். லா எப்படி வரும்? லீ. வில் சி நெக்ஸ்ட். டோன்ட் வரி. அடுத்தது வாவ், இது சத்தியம் செய்யறது. நாங்கள் கேட்டா நீங்க சொல்லுவோமே, இந்த சத்தியத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுமா? உங்களுக்கு யாராவது சொல்லுங்க. தெரியும். ஏன்னா அது வெறும் அல்லாஹ்க்காக மட்டும் தான் வரும். இது எக்ஸாம்பிள் நான் நீ காமிச்சீங்க வல் அஸ்ர். சத்தியம் சீரியஸ்னஸ், வெரி சீரியஸ். சீரியஸ். இது எல்லாரும் எல்லாத்துக்கும் சத்தியம். வல்லாஹி நான் பெறுவேன் என்று சொல்லுவாங்க. ஆமா. அதே மாதிரி நார்மலா நான் வல்லாஹி சாப்பிடுவேன் சொல்லுவாங்க. வல் அஸ்ர். ரைட். புரிஞ்சுதானே? இதுவும் சத்தியம். வத்துஹா. ரைட். அது நாங்க எடுத்தது மின், ஃப்ரம் என்ற மீனிங். From. ஃபீ என்றா இன், உள்ளேங்கிற மீன். அண்ணண்டா அபவுட், எவே. ஆனா இந்த மீனிங் எக்ஸாக்ட்லி நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கூட இதே மாதிரி வர கொஞ்சம் லைட்டா நாங்க ஃபைன் டியூன் பண்ணித்தான் வாக்கியங்கள் எடுப்போம். ஃபார் த டைம் எக்ஸாக்ட்லி பை அபவுட் எவே என்று மட்டும் வரல என்று நீங்க யோசிக்கிற அளவுக்கு when we translate according to the sentence little bit fine tune பண்ணி எடுப்போம். not exactly same. don't worry. நீங்க சொல்ல இதான் மீனிங் வரணும் டேர்னிங் என்று நீங்க சொல்லக்கூடாது. கொஞ்சம் லைட்டா ஃபைன் டியூன் பண்ணி சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை பற்றி அபவுட் ஓ எவே ஃப்ரம்ங்கிறதெல்லாம் நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அலா மீன்ஸ் ஒன் அப்போன் எகெயின்ஸ்ங்கிற மீனிங்களை கொடுக்கும். இட் டிபெண்ட் ஆன் சென்டென்ஸ் ஹவு வி மேக் இட். இன்ஷா அல்லாஹ் வில் சி. ஹத்தா மீன் வரை, அன்டில். இலா மீன் நோக்கி என்ற கருத்து. இந்த சார்ட் தந்துதானே இருக்கும். தந்திரிக்கா இல்லையா இன்றைக்கு? ஆமா. இன்னைக்கு வரலையா? வந்திருக்கணுமே. சார்ட் வந்திருக்கு வரலையா? ரைட். இன்றைக்கு தெரியல எனக்கு. ஓகே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அது சார்ட்டை தாரேன் இத்தனாட்டி. நான் இன்னைக்கு புறநாவும் தான் தந்திருக்கேன். ரைட். இது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ். வந்திருக்கு. ஓகே. நாங்கள் இது படிக்காததுக்கு நான் தெரியல. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன். இப்ப சரியானே? இது விளங்கிட்டு தானே? விளங்கிடுது. இதுல சூப்பர். வேலை என்ன? இந்த ஹர்ஃபோட வேலை என்ன? ஹர்ஃபோட வேலை வந்து இது வந்து இதுக்கு நெக்ஸ்ட் உள்ள வேர்டு வரும்போது இந்த இசம் அந்த வேர்டை வந்து இது ஜர் ஆகும். ஆக்கும். இப்ப வாவ்ங்கிறது சத்தியத்துக்கு செய்யப்படுற வாவ். சரியா? நீங்க சில நேரம் குர்ஆன்ல வாவண்டா இன்னும் ஒரு வாவ் பண்ண எண்ட் 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 என்ற கருத்தோடையும் பெறும். அந்த எண்ட் இல்லை. அதை நாங்க பிறகு தெளிவாக பார்க்கலாம். இப்ப இது வாவோட அடுத்தது இது ஒரு இசும். இதுதான் இசுமா இல்லையா? இது ஒரு அட்டாச் பண்றேன். இது வந்து நார்மலா ரஃபா வரணும். நார்மலா என்ன வரணும்? கரெக்ட். ரஃபா ரீசன் இல்லாம வரையலாது. ரீசன் இல்லாம வரையலாது. இது இப்ப ரஃபாவா வர முடியாது.
நசுபாவும் பெற முடியாது. இது அவசியம். இது ஜர்ராக மாற்ற வேண்டும். இது வாவோட இதை அட்டாச் பண்ணும்போது இது ஜர்ராக பெறணும். அப்படி இல்லாம தனியா வந்தா அஸ்ரு என்று தான் பெறணும். டீட்டெயில்ஸ் அவருக்குள்ள அஸ்ரா என்று வரணும். ஆனால் இந்த வாவோட இதை அட்டாச் பண்ணுகின்ற போது இந்த வாவுக்கு பிறகு வார இஸ்ம் ஜர்ல இருக்கவும் என்ன வரணும்? இதை சொல்ற ஜார் என்றும் இந்த வருவ ஜர் இந்த ஹர்ஃப சொல்ற ஜார் என்றும் இதை மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் என்று சொல்லுவாங்க. இதை ஆக்குறது. ஓகே, நவ் அன்னங்கிறது ஒரு ஹர்ஃப் தானே, ஹர்ஃப் ஆஃப் ஆமா ஜர், ஹர்ஃப் ஆமா. ஜர். இப்ப சாஅத்தா சாஅத்து தான் நோமலா சாதாரணமா வரக்குள்ள சாஅத்து என்ற இஸ்ம் தான் வரணும். இதுக்கு பிறகு இதோட அட்டாச் பண்ணக்குள்ள என்ன வரும்? எப்படி ஆகும்? சாதி மஜ்ரூர் சாத்தாண்டு வரலாமா? இல்ல சாத்தாண்டு வரலாமா? வராது சாத்து கொண்டு வரலாமா? ஆஹா வரது. ஏன் வரணும்? இப்படி ஏன் வருது? ரீசன் ஏன்னா அந்த இது வேர்டு ஜர்ஃப் இஸ்மு இந்த ஹெல்ப் இந்த வேர்டுக்கு அப்புறம் இவன் சொன்னது எல்லாமே ஜர்ராக்கிடும். இந்த ஹர்ஃப் அன்னங்கிற ஹர்ஃப் சரியானே, அதுக்கு பிறகு ஒரு இசும் வருகின்ற போது அந்த இசும் என்ன செய்யணும்? ஜர்ராக்கிடும். ஜர்ராக வரணும். ரபாவரா இல்ல முடியாது, நசுபாவும் பெற முடியாது. இப்ப ஃபீ என்கிற எழுத்து இருக்குதானே, எங்க என்ன ஃபீ, இது ஒரு ஹர்ஃப். இந்த ஃபீயோட அதினாங்கிற வேர்டை நான் சேர்க்கிறேன். அதினாங்கிறது இது என்ன, எப்படியான வேர்டு இது? இது 3 லெட்டர் வேர்டு, நடுவுல தால் வந்து சுக்கூனா இருக்கிறதுனால இத வந்து நம்ம வந்து என்னது ரஃபா நல்லா பாருங்க பாப்போம். அது மட்டும் அறிக்கணும். அதுனா. கடைசியில் எழுத்த பாருங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா இது என்ன Right. sound? இது அலிஃப், அலிஃப் அலிஃப். இல்ல யா வரும். Right ல correct. இருக்கு. அலிஃப் அலிஃப் என்று இது ஒரு அலிஃப் தானே. அலிஃப் தான் ஆமா அலிஃப் ஒன்று இருந்தா இங்க பாருங்க, மூசா நான் ஃபிளெக்சிபிளா நான் பிளெக்சிபிள் அலிஃப்ல எண்டிங் ஆகுறது Light ஆ சரிதானே? வந்திருக்கு. ம். இது வந்து ரஃபா நஸ்பான்னு உங்க அடையாளம் காண முடியுமா? இப்ப இல்ல அது முடியாது. அப்படிதான் இருக்கும் அந்த ஸ்டேட்டஸ். அப்படியேண்டா இது இப்போது ரஃபாவா நஸ்பா ஜர்ராண்டா எப்படி கண்டுபிடிப்பேன்? பி அந்த இருக்குது வேர்டுக்கு அப்புறம் வரதுனால அது ஜர்ரு தானே. ஜர்ரன். ஓகே, இஸ்மு வந்து அது இந்த பக்கத்துல பீக்கு புறவு இந்த அதுனாங்கிறது நான் பிளெக்சிபிள். இதுதான் ரஃபாவும், இதுதான் நசுபும், இதுதான் ஜர். அதுனாதான் ரஃபா, அதுனாதான் நசுப், அதுனாதான் ஜர். ஆனால் இந்த ஃபீக்கு பிறகு வாரத்தால ஆட்டோமேட்டிக்கா என்ன இது நாங்க எப்படி கருதணும்? ஜர் ஜர். ஆயிடும். இட் இஸ் ஜர். நான் அடிச்சு சொல்லலாம். இது என்ன பேர்? ஜர் ஜர். புரிஞ்சுட்டா? ரைட். புரியுது. லானா லாம்ங்கிற இன்னைக்கு தானே. ம். ஆமா. லாம். லாமுக்கு பிறகு ஒரு நாங்கிறது என்ன, நஹ்னுக்கு வாரதானே. இது அட்டாச் ஆமா வி பண்ணணும். வி வி அப்படின்னா பிக்கு வாரது நா, அப்படின்னா ஆ. லனா. நாங்கள் இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ரஃபா வரிக்கா, நசுபா இருக்கா, ஜர் வரிக்கா? இது ஜர். How do you say? Why? Why? Because it come after லாம். lam. Yeah. இந்த Harf jar. லாமோட It அட்டாச் come. பண்ணி இதோட அட்டாச் பண்ணி தான் நினைவானே காணுங்க. லாவோட நான். புரிஞ்சுதா? இது புரியுது. புறநாம். இது புரிஞ்சுதா? இப்ப கிளியரா? இது என்ன ஸ்டேட்டஸ்? Clear. என்ன இது ஜர் ஸ்டேட்டஸ்? ஸ்டேட்டஸ். ஜர் ஜர். வெரி குட், வெரி மஜ்ரூர். குட். என்ன இதுல அரபியில வேலை எப்படி என்ன சொல்லுவாங்க? செய்யுது? மஜ்ரூரா. ஹர்ஃபு ஜர், beat up the ism right after them and make it jar. These harf jar beat up the ism right after them and make it jar status. விளைஞ்சானே, இந்த ஹர்ஃபு ஜர்ருக்கு பிறகு வார இஸ்ம அடித்து இது ஜர் நிலை ஆகும். இது So, இந்த கிளியரா 11 எழுத்துக்கு பின்னாடி வர்ற எல்லா எழுத்துமே வந்து நமக்கு ஜர் ஆயிடும். இதுக்கிடையில ஒன்றும் பெறக்கூடாது. இதுக்கிடையில ஒண்ணு வேணும். இதுக்கிடையில ஒன்றும் பெறக்கூடாது. இமிடியேட்டா இருக்கும். டோன்ட் வரி. அது இதை நடுவுல சொல்ல ஜார் மஜ்ரூர். இது ஜார், இது மஜ்ரூர். இந்த ஜார்கள் ஹர்ஃபுகள் மஜ்ரூர் ஆக்குறது. இது அரபிகள் என்ன சொல்ல? ஜார் வ மஜ்ரூர். சொல்லுங்க அவன். ஜார் ஜார் மஜ்ரூர். ஜார் இது ஜார் வ மஜ்ரூர். ஜர்ங்கிறது தான் இது ப்ளூரல். ஜார் வ மஜ்ரூர். இதை அடித்து கட்டின ஜர்ராக்கினா அதை சொல்ல மஜ்ரூர் என்று சொல்றோம். சரியா? இதையாவது ஜார் வ மஜ்ரூர். நீங்க ஆபத்துல கொஞ்சம் வெறும் ஆட்டோமேட்டிக்கான அடிக்கடி நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஜார் மஜ்ரூர். இது ஹர்ஃபு ஜார், இது ஜர்ல ஆக்குறது சொல் ஜார் வ மஜ்ரூர். அல்ஹம்துலில்லாஹ். நான் ரியல் எக்ஸாம்பிளுக்கு போறேன். குர்ஆன்ல பாப்போமா? ரெடி? ரெடி செட் கோ. அல்ஹம்துலில்லாஹ். ரெடி. அல்ஹம்துலில்லாஹ். இதை பார்த்துக்கொள்ளுங்க. மீனிங் நம்ம மேல இருக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு.
ம் ரைட். பா சொல்லுங்க பாப்போமே. பிஸ்மில்லா. பிஸ்மில்லா. பிஸ்மி இது இன்ஷா அல்லாஹ் அடுத்த அல்லாஹ். கிளாஸ்ல விளங்கிடும். இது பாங்கிற எழுத்து என்ன தானே, ஆ ம் இது ஹர்ஃபு இல்லையா? حرف பிஸ்மில்லாஹ் ஜர். ரஹ்மான் ரஹீம். ஹர்ஃபு ஜர். இஸ்முங்கிறது இஸ்மண்டா நேம், ஒரு இஸ்ம். கரெக்ட் இதோட அட்டாச் பண்ணிக்க இந்த வேர்டு. சரியா? கரெக்ட். இது வந்து மோமலா வரக்குள்ள இஸ்முவா தான் பெறும். எப்படி? இஸ்மு. இஸ்மு. அல்லது டீடைல்ஸா வரக்குள்ள இஸ்மான்னு வரும். ஆனா இந்த பாவோட அட்டாச் பண்ணும்போது என்ன வருது? بسمي பிஸ்மி. அது ஜர்ராக்கி வந்திருக்கா இல்லை? இந்த பா வந்ததால இந்த இஸ்ம அடித்து கட்டி அதை ஜர்ராக்கிக்கிறது. ஜர்ராக்கிச்சு. புரியுதா? புரிஞ்சுதா? இப்ப புரியுது. நேம், Very good. இந்த நேம் ம் ஆஃப் அல்லாஹ். பியூட்டிஃபுல். அல்லாஹ்ங்கிற விட நீங்க பாப்பீங்க. பிஸ்மி என்ற அல்லாவின், ம் அல்லாவின் பின் الله பேரால். بيرا பெயரால். இது பெயர் அல்லாவின். டோன்ட் வரி, இந்த அல்லாஹ்ங்கிறது என்ன பார்க்கணும், இது பெயரால். பிஸ்மி என்றா பெயரால், இந்த நேம். புரிஞ்சுதா? ம் அல்லாஹ்ங்கிறது என்ன, நீங்க அதுல அந்த வேர்டு அல்லாஹ் இன்னும் இதுல இன்னும் அடுத்த கிளாஸ்ல இதையும் விளங்குறீங்க. இன்னும் 2-3 கிளாஸ்ல போகல இந்த லொஜிக்கையும் விளங்குறீங்க. டோன்ட் வரி, இந்த லொஜிக் பிறகு வருவோம். இப்ப பிஸ்மி என்றா இந்த நேம், பிஸ்மி என்றா பெயரால், பேரில், இந்த பேருடன், அப்படி மாறா நான் புரிஞ்சுதா? புரியுது. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. புரியுது. அவனை இது என்ன நிலையாக்கி இருக்கிச்சார். அடுத்தது தா, ஐசுவபை எக்ஸாம். தல்லாய். தாங்கிறது ஹர்ஃபு ஜர். இதுக்கு பக்கத்துல அல்லாஹ். ஒரு ஜர், ஒரு வேர்ட் இஸ்ம் ஒன்று வருது. இதை என்ன, இது எப்படி நார்மலா வரணும்? ஊ, அல்லாஹூ என்று தான் பெறணும். அல்லாஹுவா. நசுபு அல்லாஹ் என்று தான் பெறணும். ஆனா இந்த ஹர்ஃபோட அட்டாச் பண்ணும்போது எப்படி வருகிறது? இப்ப இது ஜர் ஆக்கி போட்டு, என்னதாக்கி போட்டு, இந்த வேர்டை, இந்த வேர்டு வந்ததால இதை ஜர் ஆக்கிட்டு. புரிஞ்சு விட்டதா? புரியுது. புரிஞ்சது. அப்படி என்ன மீனிங்? அல்லாவின் அல்லாஹ்வின் மீது மீது சத்தியமாக. சத்தியமாக. இது சத்தியம் பண்றது தானே தல்லாஹி என்றா. எங்கது இன்னைக்கு எனக்கு வழங்குது இல்ல, பொருங்க. இன்னைக்கு அல்லாவின் பெயரால் மட்டுமே சத்தியம் செய்யுது. ஐஸ்வர்யா பை அல்லாஹ். சரிதானே? அவன மீனிங், இதுல மீனிங் தல்லாஹி என்றா அல்லாவின் பெயரால், அல்லாவின் மீது சத்தியமாக. புரிஞ்சுதா? புரியுது. புரியுது. கிளியரா? கிளியர். Clear. இன்றைக்கு நீ குர்ஆன் எடுத்து இன்னைக்கு இதைத்தான் பார்க்குறேன் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். கா லைக் க வலது. காங்கிறது ஹர்ஃபுஜா. வலதுண்டா ஒரு போய். இது என்ன நிலையில இருக்கு இப்ப? ஜர் வலதின். இது ஜர் நிலையில இருக்குது. ஆனா இன்னும் ஒரு இஸ்ம். ஒப்சர்வேஷன் நீங்க பார்க்க, நான் சொல்றேன். இது பிஸ்மி, இது the ஹெவியா word இருக்குது அல்லாஹ். ஷேக். இது ஜர்ல இருக்கு, இதுவும் ஜர்ல, இது லைட்ல இருக்கு, இது லைட்ல இருக்கு. லைட்ல இது இருக்கு. இது வந்து ஹெவியா இருக்கு. தடிப்பறி. இதுக்கு ரீசன் வந்திருக்கு. யூ வில் லேர்ன் இட் லேட்டர், டோன்ட் வரி. நவ் யூ டோன்ட் நோ. நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். ஏய் கா வலதின் அன்றைக்கு இது தல்லாஹின் என்று வரணுமே. வை பிஸ்மில் என்று, பிஸ்மில்லாஹி என்று வரணுமே. பிஸ்மின் என்று வரலாமே, ஏன் வரலங்கிறது ரீசன் வில் லேர்ன் இட் லேட்டர். சரியா? சரி. பிஸ்மின் என்று தானே வரணும். ம் தல்லாஹி, கல்லாஹி, தல்லாஹின் என்று தானே வரணும். யூ வில் லேர்ன் இட், டோன்ட் வரி. நவ் இப்படிதான் இருக்கு. 3 வந்திருக்கு. 4 ரீசன் தான் ஜர்ருக்கு இந்த லைட்டுக்கு வரும். அதுல நீங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த ரீசன் நீங்க படிக்கல கிளியரா. சோ கா வலதின், இது ஜர். கிளியர்? கிளியர். டோன்ட் வரி வை இட் இஸ் ஓல், யூ வில் லேர்ன் இட். நெக்ஸ்ட் டைம் நீங்க இன்ஷா அல்லாஹ் செர்லாக் சாப்பிடுவீங்க, இதை படிக்க போல. சரியா? இன்ஷா அல்லாஹ். செர்லாக் என்ன டேஸ்ட் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கா வலதின், பையனை போல, ஒப்புமை, லைக் என்று பார்க்கிறோம். Okay, bye. லாம், நினைக்கிறேன் லாம் தானே. லாம். பாருங்க. லாம். லாம் புறநாவுனுக்கு லா அண்டு ஆ அண்ட சவுண்ட் வரும். அத இசுமுக்கு லீ என்ற இந்த எழுத்து ஈ என்ற இதுல வரும். லாம் இஸ் யூஸ்ட் வித் pronoun, இட் வில் ஹேவ் வித் ஃபதா. புறநாவுனோட வரப்பு லா ஹூ. எப்படி? லா ஹூ. லஹு. லஹு லஹு. மீன் ஃபஹுவ ஹைருல் லஹு. ஒரு புறநாவுனோட வரக்குள்ள இது லஹுவா வரும். சுடுதண்ணி, சுடுதண்ணி. புறநாவுன் வரக்குள்ள லஹு என்று வரும். இந்த ஏசி ஓப்பன் லஹு என்று வரும். சரியா? லஹு. ரைட். அப்படி என்ன? அவருக்கு, பொஹிம். இத மீனிங் என்ன? பொஹிம். ஃபஹுவ ஹைருல் லஹு. லஹு எவரேனும் தாமாக அதிகமாக கொடுக்கிறாரோ இதுக்கு
இதான் ஃபஹுவ அது அவருக்கு நல்லதுங்கிறதான். வீல் சி தட், டோன்ட் வரி. நவ் ஒரு இசுமோட அட்டாச் பண்ணி பார்ப்போம். லி ரசூலில்லாஹி. இது ஒரு இசும் தானே ரசூல். நான் பாருங்க லீ லாம்ங்கிறத இப்ப என்ன இடத்துல வருது? முந்தி லாண்டு வருது, அப்படியா இல்லையா? ஆமா இப்ப என்ன வருது? லியா இல்ல இது ஆமா. என்ன? இது இசுமா இல்ல ப்ரொனவுனா? லீ ரசூல். ப்ரொனவுன் இசும். இது வந்து இஸ்ம். இசும். இது இசுமோட அடிப்போக்குள்ள லி ரசூலி என்று வரும். இது வந்து லா சவுண்ட்ல வரும். புறநானோட அட்டாச் பண்ணக்கூடாது. எப்படி? லா அண்டு வரும். இசுமோட அட்டாச் பண்ணும்போது லீ என்ற எழுத்தோட வரும். இது லஹு, இது லி ரசூல். லா என்று வராது. இங்க இங்க லி ரசூலி என்று வரும். இது வந்து அந்த ப்ரொனவுன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஆ ப்ரொனவுன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? புரோனவுன். புரோனவுன் தானே நாங்க வந்த சுட்டு இல்ல இல்ல, அது பெயர்கள். தமிழ்ல அதாவது அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சுட்டு எது பெயர் எது ப்ரொனவுன் ப்ரொனவுன. புரோனவுன் வந்து சுட்டு சுட்டு பெயர்கள் பெயர். என்ன சொல்றேன்? சுட்டு பெயர்கள். சுட்டுப்பெயர். Pronouns. சோ சுட்டு பேர் கூட வரும்போது லா வரும். சுட்டு மேல் சுட்டி காட்டுற பெயர். ஆச்சா, சுட்டிக்காட்டு பேர் வரும்போது லா வரும். சுட்டி காட்டு பிறகுல லா வரும். லா ஓகே. அவரு இசுமோட அதை அட்டாச் பண்ணி வந்தா அதுக்கு அடுத்த வாரம் லீ இசும் வரும். வந்தானே சரி. இது லீ என்று லீ சொல்றது. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சு, இது ஒரு டெக்னிக்கலி அதை ஸ்மூத் ஆக்குற வேலை தான் இது. அந்த இந்த 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 புறநானோட பார்க்குற லஹு ஒன்று வரும். லிஹு ஒன்று செல்ல இயல கஷ்டம். லஹு ஒன்று வரும். இசுமோட லி ரசூலி. புரிஞ்சுதா? இது புரியுது. வந்து ஸ்மூத் ஆக்குற வேலை தான் அது, வேற ஒன்றுமே இல்லை. ஆனா சேம் லாம் தான். புரிஞ்சுது? ரைட். அல்லாவின் தூதுவருக்காக இதை நீங்களாம் படிப்பேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். சுவபை வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமா. இது ஜர்ல இருக்கு, இது ஆட்டோமேட்டிக்கா ஆக்கிட்டு. சரியா? மினஷைத்தானி, அடுத்த மினசமாஇ. பாருங்க, ஃபமின்கும் காஃபிருன் வமின்கும் முஃமினூன். மின்னோட வரக்குள்ள என்ன ஆகி பாருங்க, இதுக்கும். இது என்ன நிலையில இருக்குன்னு சொன்னா என்ன நிலைக்கு? இது ஜர் நிலையில தெரியும். இது வந்து அட்டாச் பண்ணணும். இது அட்டாச் பண்ணணும். சரியா? இது இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வரும். கும்மும் இண்டிபெண்டன்ட் ஆகும் இல்லே. இல்ல இல்ல அந்த அந்துமா அந்து கா குமா கும். விளங்கிச்சுதானே? ரைட். இது வந்து அட்டாச் பண்ணணும். வ மின் கும், இதுவும் அட்டாச் பண்ணணும். அப்படின்னா உங்களில், among you. வமின் கும், உங்களில். முஃமினன், உங்களில் காஃபிரும் உங்களில் முஃமினும் உண்டுங்கிற சொல்ல வாரத்தான் இது. அதில் ஒரு துண்டத்தான் அவங்களோட காட்டியிருக்குது. ஸோ வ மின் கும், ஃபாங்கிறது ஒரு ஹர்ஃப், அது ஃபா, அது ஒரு அது பிறகு பார்ப்போம். இண்டிபெண்டன்ட். இது மின் கும், வா மின் கும். இது வரும் வாவ். நீங்க கேட்பேன் வை இட் இஸ் எண்டுக்கு யூஸ் பண்றது. டோன்ட் வரி. இதுக்கு பிறகு இசின் தான் பெறணும், ஹர்ஃப் கொண்டு வரப்படாது. அது பிறகு ஹர்ஃப். இது வந்து ஒரு ஹர்ஃப் கொண்டு வருகிறது. இது என்ட்ங்கிற சொல். we'll learn it later. வாவுங்கிறதுக்கு சத்தியத்துக்கும் யூஸ் பண்ற வாவும் இருக்கு. ஒரு இசுமையோ ஒரு சென்டென்ஸோ இணைக்கும் போது எண்ட் 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 சொல்லதானே. அவனும் அவரும், முஸ்லிமும் ஒரு ஒரு ஃப்ரெண்டும் அவனுடைய சகோதரனும் என்று சொல்லக்குள்ள அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அங்குள்ள அந்த யூஸ் பண்ற வாவு தான் இந்த வாவு. சரியானே? ஆனால் நாங்க இங்க படிக்கிற வாவு எங்க சத்தியத்தை செய்வது. அப்போது அதுக்கு பிறகு வாரது என்ன செய்யும்? ஜரா. இது இந்த வாவ் அல்ல. நவ் மின்ங்கிற வேர்டு தான் இது. எங்க இந்த மின்? ஃப்ரம், மின்கும். கிளியர்? இது என்ன நிலையில இருக்கு? ஜர் நிலை. இது ஜார் நிலையில இருக்கு. உங்களுக்கு விளங்கி இருக்கு. மினசமாய். இங்க பாருங்க, 1 மினிட். எனக்கு இந்த இது மேல தள்ளும். மினசமாய். மின்ங்கிறது என்ன? மின்னுங்கிறது வந்து ஃப்ரம். இது வந்து ஓகே. மின்னுக்கும் ஒரு டெக்னிக்கல் ஸ்மூத்திங் இருக்கு. மின் வந்து சம்டைம் கசரா சவுண்ட நோமலா மினசமாய், இது ஒரு இசும சேர்க்கக்குள்ள இப்படியே வரக்குள்ள இது மின என்று பேர். இப்ப நீங்க வா மீன்கும் ஒரு பொருளாதார அட்டாச் பண்ணக்குள்ள மீன்கும் என்று வருது. புரிஞ்சா? இப்ப ஆ சவுண்டோட வரும். இது வந்து ஓல் ஈஸி ஆக்குறது. நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு இசுமோட வரக்குள்ள மினசமாயோ ஆர்ஃபோட வரக்குள்ள என்ன செய்யுது? மீன் கும். புரிஞ்சுதோ? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சது. புரிஞ்சுது. ஆனா இது ஒரு ஈஸி ஆக்குறதுக்குரிய வேலை தான் இது. புரிஞ்சா? கிளியர்? கிளியர். Can I move next?
மினஸ்ஸமாஇ வானத்தில் இருந்து. ரைட், இதெல்லாம் தேவை for the time being. We will learn it later. சரியா? மினஸ்ஸமாஇ வானத்தில். ஃபி என்றா ஃபிஸ்ஸு தூரி. இது ஜர்ல வருதா இல்லையா? ஆமா ஜர்ல ஜர்ல வருது. வருதா இல்லையா? ஆமா ஏன் ஜர் தான். ஜர்ல வரணுமா இல்ல ரஃபால வரணுமா? இது ஜர்ல வரும். ஜர்ல தான் வரணும். காரணம் இந்த எழுத்து. காரணம் இந்த ஃபீ வருது இல்ல முன்னாடி. எந்த ஆ, வேர்டும் இந்த ஃபீக்கு அப்புறம் வரந்தா அது ஜர்ரா ஆகும். இதயங்களில் இதயங்களில் என்ற கருத்து. சரிதானே? ம். அதே மாதிரி அன் திக்ரி ரப்பி. அடுத்த இதுவும் அப்படித்தான். அன்னும் அனி என்கிறது இதுவும் ஸ்மூத் ஆக்குறது இல்லை. அன்ன ஒரு திக்ர சம்பேடல வரக்குள்ள அல்லில்லாம வருது இங்க அன்திக்ரியன். இது அலிஃபோட சேர்த்து இங்க ஒரு அதாவது ஒரு சபீலி எங்க கூட அலிஃப் இங்க அனிஸ் சபீலி. இது ஈசினஸ் ஆக்குறதுக்கு வரும். இப்படியும் வரும், கசராவா எடுக்கும். இதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். அன்திக்ரி. சரியானே? நினைப்பை விட்டும். புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சது. புரியுது புரியுது நல்லா புரியுதா? நல்லா புரியலையா? நல்லா புரியுது. நல்லா புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அலா ஜபல். ஆனா இதை நீங்க பிராக்டிஸ் தேவை. பிராக்டிஸ் பிராக்டிஸ் இல்லைன்னா தேவை. மறந்துடுவோம். நீங்க குர்ஆனை பார்த்தீங்கன்னா இப்ப வரும். நான் சொன்ன அந்த குர்ஆன் நீங்க அரபிக் டிரான்ஸ்லேஷன் இல்லையா, இப்ப நீங்க பார்க்கலாம். நான் அதுக்கு பிறகு நான் இன்றைக்கு ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் ஃபார் த டைம் பீயிங். மீன் டைம் ஐ வாண்ட் யூ டு டூ ஒன் எக்ஸசைஸ் ஃப்ரம் ஹோம். ஐ வில் நாட் கோயிங் டு கிவ் நவ். கோ ஹோம் நவ் டுடே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன் ஜஸ்ட் கோ இந்த குர்ஆனுடைய இதை பாருங்க. எது போய் எடுத்து குல் அஊது பிரப்பில் ஃபலக். இதுல எங்க இது இருக்கிறது நீ கண்டுபிடிங்க. இங்க இது ஹர்ஃப் ஆஃப் ஜர், எது ஜர் ஆக்குது. இதே மாதிரி என்னெல்லாம் இருக்கு பாருங்க. நிறைய இருக்கு. சர்வி. பிஸ்மில்லா எல்லாம் இருக்கு. இதுலயும் கண்டுபிடிங்க. அஊது பிரப்பின் நாஸ். எங்க எந்த ஹர்ஃப் ஆஃப் சூறால ஜர் பார்க்கணும்? சூரே ஃபலக் வேற எந்த சூறா? எல்லாம் பிஸ்மில்லாஹி அதுலயும் ரப்பி பாருங்க. இது ரெண்டையும் பாருங்க. என்ன உங்களுக்கு குல் ஏழு அவுது மணி பி நேரம் ரப்பின் என்ன பாருங்க. என்ன ஆயிடுச்சு? இப்படி நாஸ். எடுத்து பாருங்க. என்ன ஆயிடுச்சு? இதை பாருங்க. என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் இந்த பாடம் எல்லாம் எடுத்து பாருங்க. இன்றைக்கு பார்க்குற வேலை தான் நீங்க. என்ன இது? அலம் தர அலம் தர கைஃப, என்ன குலாவுது பிரபில் ஃபலக், அராயித் அல்லதி, தபாரக் அல்ல. எல்லா பாடத்தையும் எடுத்து ஆராய்த்த பாருங்க. எடுத்து பாருங்க. பார்த்தா இப்படி ஆன்சர் பண்ணு. நான் அடுத்த கிளாஸ்ல நான் தெரியும் தபாரக். உங்களுக்கு. இன்றைய கிளாஸுக்கு இது நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் தரேன். நீங்க எடுத்து பார்க்குறேன். இன்னும் ரெட்ல இருக்கிறதெல்லாம் இந்த இது ஃபார் த டைம் பீங். அடுத்த இது வந்து ஹர்ஃப் ஆஃப் இது பிறகு அடுத்த கிளாஸ்ல இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. யூ வில் ஐடென்டிஃபை, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி ஆல் தீஸ். அடுத்தது ஒவ்வொன்றா. டோன்ட் வரி இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லாம் குர்ஆனோட டச் பண்ண. நீங்க இந்த சரி பாடங்களை எடுத்து ஆரம்பதிகள் இன்றைக்கு பாருங்க. அடுத்த கிளாஸ்ல வாரத்துக்கு முந்தி நாங்க we will discuss again this one. We will clearly understand. கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நான் அடுத்த கிளாஸ்ல இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஷேக் இதுக்காக ஒரு குரான் வாங்கி ஹைலைட் பண்ணி இதுக்காக ஹைலைட் பண்றதுக்காக ஒரு செப்பரேட்டா குரான் வாங்கி ஆகணும். நான் 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 தாரேன். இதெல்லாம் பிடிஎஃப்ல தாரேன். டோன்ட் வரி. இல்ல நாங்களே ஒரு புக்கு குரான் எடுத்து அதுல ஹைலைட் பண்ணிட்டே இருந்தா எங்களுக்கு நல்லா விளங்கும். குர்ஆன்ல ஐடென்டிஃபை பண்ணலாமா? அது பிரச்சனை ஒன்றும் இல்லையா? எனக்கு தெரியாது. இல்ல பண்ணலாமே. ஏன் ஹைலைட் பண்ணக்கூடாது? பண்ணலாமே. பிரச்சனை இல்லையா? ரைட், ஓகே. உங்களோட பிரச்சனை இல்லை. ரைட். நான் இது தருவேன். இந்த கிளாஸ்ல என்கிட்ட பிடிஎஃப் இருக்குதெல்லாம். சரியானே? ஹோம்ஒர்க்குக்கு நான் இது தருவேன். நான் தந்ததெல்லாம் அதுக்கு அப்ளிகேஷனும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ரைட். இது நீங்க இன்றைக்கு அது உங்களோட ஹோம்ஒர்க். அடுத்தது நாங்கள் ஹர்ஃபு ஜர்ஃப் இது ரைட் இவ்வளவுதான். இன்றைக்கு நாங்கள் வீல் வைண்ட் அப் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் டைம் சரிதானே? எப்படி இன்ட்ரெஸ்டிங்? எப்படி இருக்கு இன்றைக்கு? அல்ஹம்துலில்லாஹ் இன்ட்ரெஸ்டிங். எப்படி குர்ஆனை டச் ஆகி வந்திருக்கியா? நிறைய டச் ஆகுதா homework. இல்லையா? ஆ வந்துட்டோம். செரலாக்ஸ் கண்ணுல காட்டிட்டீங்க. இன்னும் சாப்பிடல நாங்க. செர்லாக்ல ஒரு வெரைட்டி தான் காட்டிருக்கு. அது நிறைய வெரைட்டி இருக்குது. மாஷா முதல் அல்லாஹ். வெனிலா தான் கொடுப்பாங்க. அடுத்து அரிசி இருக்கு, ரைஸ் இருக்கு, அடுத்த ஃப்ளவர் இருக்கு. ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. பனானா ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பிரியாணி எப்ப அதுக்கு பார்க்க போறோம்னு தெரியல. ஆ பிரியாணி எப்ப மாஷா பார்க்க போறோம்னு தெரியல. என்ன உங்களோட மகளாக்குமா பயான்? ஆமா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கிரேட் கிரேட். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்காக்கும் இன்றைக்கு. சந்தோஷமா இருக்கா இல்லையா இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கு இப்ப? டச் எப்படி? இப்ப அரபிக் ஈஸியா டிஃபிகல்ட்? ஐ வாண்ட் டு நோ நோ. அல்ஹம்துலில்லாஹ் ஈஸி. இஸ் இப்ப டிஃபிகல்ட் அந்த எங்க மைண்ட்ல இருந்துச்சா இல்லையா? டூ டிஃபிகல்ட் ஒரு பயம் ஒன்று இருந்துச்சா இல்லையா? இப்ப எங்களுக்கு பயம் இருக்கா இல்ல தெளிவா கிளியரா இருக்கா? ஐ வாண்ட் டு நோ நோ. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் படிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கை. படிக்கலாம் என்று நம்பிக்கை இருக்கு.
இனி உங்களோட முயற்சி போமா அவசியம் இன்ஷா அல்லாஹ். ஃபாயிஸ் பிரதர், நாங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுவோம். எனிபடி won't now they can stay. Okay, can I stop recording? Oh, Faiz brother, oh. I'll stop recording, huh? Inshallah. Work it, yeah. Stop recording. Inshallah.